இது சினிமா, ஆளையாட்டி படைக்கும் சினிமா. ஆஹா, தமிழ் சினிமா, சுவாசம் போல ஆயுள் தேவை சினிமா. பள்ளியில கற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், வெள்ளித்திரையினில கற்றதெல்லாம் எக்கச்சக்கம்தான். பள்ளியில கற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், வெள்ளித்திரையினில கற்றதெல்லாம் எக்கச்சக்கம்தான். நிழல போல கூடவே நடக்கும் வாழ்க்கை பூரா நட்பா சிரிக்கும் சினிமாதான் சினிமாதான் சினிமாதான். ஆஹா, இது சினிமா, ஆளையாட்டி படைக்கும் சினிமா. 18 வயசு ஆயிடுச்சாமா? இல்ல சார், 16. ஓ, அந்த 6ஆம் கிளாஸ் பொண்ணுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு இல்ல? ஆமா சார். அதை இந்த பாப்பா கொடுத்துருங்க. ஓகே சார். தாடிக்குள்ள தத்துவமா சினிமா, தினம் போதைக்குள்ள புன்னகைய சினிமா. அம்மையப்ப சாமி என்ற சினிமா, உன்னை அனாதையா ஆக்கி வைக்கும் சினிமா. தம்முட்டியும் போதும்னு சந்தோஷமா இருப்போம், 2 காலு மட்டும் போதும்னு வாய்ப்பு தேடி நடப்போம். கிளப்பு போடுதான் எங்க குளோபாக இருக்கும், ஆக்ஷன் கட்டில் தான் எங்க ஹார்ட்டே துடிக்கும். கட் 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 நல்லா இருக்கு, பட் ஒன் மோர் போய்க்கலாண்ணா. சார் பேட்டா தான் கொடுங்க சார், பசங்க காலையில் சாப்பிடவே இல்லை. ஷார்ட்டே சரியா வரலன்னு அதுக்குள்ள பேட்டா பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கே பேட்டா ஒழுங்கா தர்றது இல்லடா. பாய்ஸ் ஷார்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க, சாப்பாடுலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சிக்ஸ் பேக்ஸ் போட்டா ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சிடும்ல சார்? பார்த்து ஏதாவது ஆக்டிங் சான்ஸ் வாங்கி கொடுங்க சார். ஒரு 2 ரூபா கொடு, பார்த்துக்கலாம். வெளியே சொல்லாத, சைத் அஃப்ரிடிக்கு நாம தான் சார். அவர் கிரிக்கெட் பிளேயர் சார். அப்போ சைத் அன்னூருக்கும் நாம தான் சார். அவரும் கிரிக்கெட் பிளேயர் தான் சார். வாடகைக்கு வீடு கேட்டா முறப்பான், பொண்ணு கேட்டு போய் நின்னா புதப்பான். வேலையத்த வேலைன்னு சிரிப்பான், அட்வைஸ் 100 அள்ளி விட்டு கலாய்ப்பான். நம்பிக்கைய மட்டும் தாங்க நெஞ்சுக்குள்ள பதப்போம், வெள்ளி தீர சாமி தாங்க வெற்றி கேட்டு ஜெபிப்போம். ஜெயிச்சு வந்தவ அவ ரொம்ப கொஞ்சம் தான், ஆனா ஜெயிக்க போறவ இங்க
டேய் சாத்தியா மாப்ள 30 வருஷம் தமிழ் சினிமாவை கரைச்சு குடிச்சிருக்கேன். என்ன பிரயோசனம்? காலையில இருந்து சாப்பிடல, வயிறு காலியா கிடக்கு. வாழ்க்கையில ஒரு நிமிஷம் மாப்ள. கணேசா? ஆமாங்க சார் கூப்பிடுறாரு. இந்த வந்துட்டேங்க. சலிப்பா கூட்டிட்டு போறானே. இதெல்லாம் கதை சொல்லி டேரக்டர் ஆக போதா? அடிமை பெண்ல அசிஸ்டண்டா இருந்திருப்பான் போல. ஐயா மண்டைய பாரு. அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆயா இந்த வந்துட்டேன் சார். சிவா சிவா வணக்கம் சார். என்ன பதில் வணக்க பண்பாடு தெரியாதவனா இருக்கான். இருக்கட்டும். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். தத்துவமெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஆளு மட்டும் சாத்தி வச்ச போன மாதிரியே இருக்கிறானே. கதையை கேட்பானா கேட்க மாட்டானான்னு தெரியலையே. சொல்லி பார்ப்போம். சார் நான் கதையை ஆரம்பிக்கட்டுமா சார்? யோ, நான் கேட்ட 632 கதைகள்ல இது ஒண்ணுதாயா என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அப்பாடி நம்ம வண்டியை பிடிச்சிட்டோம்டா. இவ்வளவு நாள் நீ எங்கேயா இருந்த? நான் இங்க தான் சார் இருந்தேன், மெட்ராஸ்ல. நீ எங்கேயோ போற. நன்றி சார். வீரகுமார் சார், அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம கம்பெனி அடுத்த படத்துக்கு டைரக்டர் ரெடி ஆக வேண்டியது பாரு. நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன் சார். நீங்க டிஸ்கஷன் மத்த வேலையை பாருங்க. நல்லா இருக்க. என்ன அடக்கம். உலகம் பிறந்தது நான் நினைச்ச மாதிரி டைரக்டர் ஆயிட்டீங்க சார், வாழ்த்துக்கள். கேவலமா பேசிட்டு வாழ்த்து சொல்றானே. ஆபீஸ் போய் தானே போ. டைரக்டர் சார், அப்புறம் நான் வந்து நல்ல ஹியூமர் பண்ணுவேன். நீங்க என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சார். எஸ். இந்த உடஞ்ச மூஞ்சிக்காரனை உள்ள இழுத்து போட்டுக்கிட்டா தான் ஃபியூச்சருக்கு. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல தம்பி, ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு ஒரு கேரக்டர். அப்படியா? நகை வச்சிருக்கீங்களா? நீட்டா இருக்கு. நீங்க நகத்தை உடனே வெட்டிருங்க. நகை வெட்டுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? என்ன தம்பி, என் கதையில ஒரு பணக்கார 85 வயசு கிழவிக்கு நீங்க தினசரி வந்து மஜாஜ் பண்ணி ஒரு சீன். நீங்க பாட்டு அழுத்தி அமைக்கி கிளவி கிளம்பிருச்சுன்னா நீங்க நகத்தை வெட்டிருங்க. வெட்டிடுறேன் சார். நான் உங்களை பின்னால கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கணேஷ் சார். கணேஷ். மிஸ்டர் கணேஷ் சார். 10 நிமிஷத்துல அவுட்லைன் சொல்லி ஓகே பண்ணிட்டீங்க. முழுக்கதை எப்ப சொல்ல போறீங்க? சார் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பெஸ்டா ஸ்கிரீன் ப்ளே பண்ணி மிரட்டிடுறேன் சார். ஓ, ஸ்கிரீன் பிளே. ஆமா சார். அப்ப உங்ககிட்ட சொந்தமா டீம் இருக்கு? சான்ஸ் கிடைச்சிருச்சுல சார். டீம் அதுவா ஃபார்ம் ஆயிடும் சார். கதை, திரைக்கதை, வசனம், லொட்டு லொசுக்கு, டைரக்டர் கணேசாண்டா. மொக்க பண்றது நிறுத்துங்கடா. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரொடியூசரை ஓகே பண்ணிருக்கேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாசம் ஆனா என்கிட்ட காசு கையில் இருக்கும். நீங்க என்னோட ரூம்மேட். என்கிட்ட நீங்க 3 பேரும் ஏடியா ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா? ஏடி ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர். டேய், கரண்ட்ல இருக்காராமடா, கரண்ட்ல. ரெட்டுன்னு ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா ரெட்டா இருக்குமா பிளாக்கா இருக்குமா? அது ரெட். Tell me the answer. உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏய் இர்ரா, கியூப் தெரியுமா? கியூப் டியூப். எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு. அது ரெட்டோ டியூப்போ அதை பார்க்க வேண்டியவன் பார்த்துக்கோண்டா. 24 கிராஃப்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தன் டைரக்ஷன் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு பிறவி பார்த்தாதரா. இங்க பாரு, அன்னசரியா வேல்ட சுத்திட்டு வெறுங்கையோட வேலை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறதுக்கு நான் ஒண்ணு வேலவன் கிடையாதுரா. நின்ன இடத்துல இருந்து அம்மா அப்பாவை சுத்திட்டு ஞானப்பழத்தை வாங்குற பிள்ளையா கணேஷ். கணேஷ் நம்ம கூட சுத்தி திரிச்சவன் என்னவா பேசுறான்டா? எக்ஸ்ட்ரா பேசுறான்டா. ஏண்டா, பக்கத்து ஊர்ல ஒருத்தன் ஜெயிச்சானா அவனுக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க. அடுத்த நாட்டுல ஒருத்தன் ஜெயிச்சானா அவனுக்கு கவிதை எழுதுறீங்க. கூடவே இருக்கிற ஒருத்தன் ஜெயிச்சா மட்டும் ஏன்டா உங்களால தாங்கிக்க முடியல? திரும்ப எக்ஸ்ட்ரா பேசுறான். நான் டைரக்டர் ஆயிட்டா நீங்க என்னடா பண்றீங்க? உன் சட்டியை கழட்டி சாப்பிடுற கையால துவைச்சு காய போடுறோம். நீ டைரக்ட் ஆகல என்னடா பண்ணுவ? பீச்ல என்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி வரும்? என்னைக்குடா வரும்? டேய், காணுமங்களா நிக்கடா. டேய்,
நான் வாழ்ற வரைக்கும் வருஷா வருஷம் காணும் பொங்கல் அன்னைக்கு கடற்கரையில நிர்வாணமா தெரியறேன்டா. அப்ப நீ சுத்துறது கன்ஃபார்ம். போறோம் சொட்ட போறோம். டேய் நிறுத்துங்கடா. பயமா இருக்குதுடா. ஏய் ஏண்டா ஜெயிச்சிட்டானா? ஏய் இருடா. அவன் ஓகே பண்ணி வச்சிருக்க கம்பெனியில் வீரகுமார் மேனேஜர் நம்ம ஆள்றா. இதுக்கு மீறி அவன் எப்படி பாட முன்னான்னு பார்த்துக்கலாம்டா. இன்னைக்கு என்ன கேஸ்ல வித்தவுட் சார். எங்க வா சார். ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு போ. அது இருந்தா நான் டிக்கெட் எடுத்துருப்பேன் சார். அப்ப என்ன கிடைச்சிருந்த நீ? அம்மா உனக்கு எந்த ஊரு? திருநெல்வேலி சார். திருநெல்வேலியா? திருநெல்வேலி எந்த ஊரு? சாத்தாங்குளம் சார். இல்ல எனக்கு சாத்தங்குளம் தான். சாத்தங்குளத்துல கக்கரப்பட்டி சார். சரியா போச்சு. இல்ல கக்கரம்பேட்டில 14 விடுதல் இருக்கு சார். 13வது வீடு என் வீடு தான் சார். இதுதான் என் ஊரு. அழகான சின்ன கிராமம். ஆனா எங்க ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு. ஒரே ஒரு வசதியை தவிர, அதுதான் சினிமா கொட்டாய். கொட்டாயா இருந்தது, இன்னைக்கு பஞ்சுமில்லா மாறி போயிடுச்சு. அந்த குறைய தீக்க வந்தவன் தான் நான். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு தானே தா அத்தா. ஐயோ அத்தா, அவன் போயிட்டான். ஏண்டே உனக்கு ஏதாவது புரியுது? எங்கத்தா புரியுது? முறுக்கு வாங்கி கொடுத்தானேன்னு வந்தேன். அத்தா, அவன் கேக்கல அத்தா. லவ்ல படம் ஆனா எதுவுமே செட் ஆகல அத்தா. ஏத்தா கதை எப்படி இருக்கு சொல்லு அத்தா. நல்லா இருந்துச்சு பேராண்டி. போ. மக்களை மகிழ்விக்கிறது தான் என் பொழுதுபோக்கு. பாட்டு என் தலைவர் பாட்டு போடியா. I love you. ஊர்ல இருக்க பாட்டிஸ்லாம் ஒரு அசோசியேஷன் கூட்டி என் திறமையை தேர்ந்தெடுத்து என்ன படம் எடுக்க பட்டணத்துக்கு அனுப்பி வச்சாங்க. பட்டணத்துக்கு போய் பெரிய பாரி ராசா மாதிரி வாகன்னு. போயிட்டு வர பாட்டி. முருகு போடுங்க. ஆமா போடுங்க போடுங்க பாட்டி. அப்படியே முருகு தின்னுட்டு வந்த நானு 3 நாளா கோடம்பாக்கத்துக்கு வழி தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கேன். உன் சுவா கதை கேட்டு என்ன தாங்க முடியலடா. நான் கிளம்புறேன் சார். எங்கடா போற? எங்க போறேன் சார்? நீ அனாதேரி எங்க ஊர் பையன்டா. நீ ஸ்டேஷனுக்கு வா. நல்லா சாப்பிட்டு படுத்துட்டு காலைல கோழி கூவ 5 மணிக்கு எஞ்சி போல. சரி சார், நான் வரேன் சார். வாடா ராசா. ஹாய், ஐம் கார்த்திக். நான் உங்களை 5 நிமிஷமா பார்த்துட்டு இருக்கேன். 10 நிமிஷமா நான் உன்னை தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட். ஏய், நான் யார் தெரியுமா? லத்தி வச்சுக்கிற போலீஸ். என்ன ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். அதில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி சீனு அதான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மேம். அப்போ உன் படத்துல ரேப் பண்ற மாதிரி சீன் வந்தா ரேப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவியா? வெல், இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை மேம். ஏய் வாடா. மேம் ஒண்ணு இல்ல, நம்ம கிருஷ்ணபாபு சார் இருக்கார்ல, ஒரு கேஸும் இல்லாம மந்த் எண்ட் ஆயிடுச்சுனாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இப்பதான் ஈவ் டீசிங் ஒன்னு புடிச்சு கொடுத்துட்டு வர. டார்க் நைட், ஒன் பிக் மேன், ஒன் பிக் லேடி. வாட்ஸ் கோயிங் ஆன்? கள்ளக்காதல். பார்க்ல பண்ற காதலும் பழசுங்க பைக்ல பண்ற காதலும் என்னைக்குமே நிரந்தரம் இல்ல. காதல்னா உள்ள இருந்து வரணும், உள்ளத்துல இருந்து வரணும். ஏய், நாங்க 2 பேரும் போலீஸ். இருந்துட்டு போகுது. தப்பு தப்பு தானே. நடரா ஸ்டேஷனுக்கு. ஒரே ஒரு தடவை பஞ்சலாக்கி பேசிக்குவா. ஏ கடவுளே, எனக்காவது நீயும் ரோட்ல நிப்ப. அன்னைக்கு நான் உன்னை கண்டுக்காம காலர் தூக்கி விட்டு போறனாலே மட்டும் பாரு. போலாமா? இது வரைக்கும் ஸ்டேஷனே பார்த்தல மேடம். அப்படியா? வா நான் காட்டுறேன். சார் கிருஷ்ணபாபு சார், உங்களுக்கு இன்னொரு கேஸ் மாட்டி இருக்கு. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி புட்ட, 6 அடி பள்ளத்துல போய் புட்ட. ஒரே ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்துறான்னு சொன்னேன்.
ஊரெல்லாம் பண்ணி வச்சு சுத்தினியே கேட்டியாடா கிளம் அப்படிலாம் சுத்தினா இப்படி தான்டா உன்னையே நீ பாரு நீ கடைசியா கூண்டு சுத்தினியே அந்த பொண்டாடி பேரு டேய் என்னடா பண்ற? ஏய், ஒரு உயிரோட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி வா. உன்னை கம்பி என்ன தூக்கி போக அனுப்பி வச்சான். எவன்டா தூங்குறது? எவன்டா எழுப்புறது? எந்திரல. டிஸ்கஷனுக்கு ரூம் போட்டு படுத்திருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதடா. எந்திரல. என்னடா நீங்க ஒப்பந்தா? டேய், என்னடா மாட்டு வண்டி ஏத்தி கொல்ல பாக்குறேன்? இத பார்த்தா மாட்டு வண்டி மாதிரியா இருக்கு. என்னடா போலீஸ் வண்டிடா. அம்மா நீ யாரு? டைரக்டர் கணேஷ் தெரியுமாடா? தெரியாது. ஆல்பர்ட் இச்சிகாக் தெரியாது. ஃபெட்ரிகோ ஃபுலானி தெரியாதுடா. ஃபாரின் உனக்கு தெரியலடா. நான் லோக்கல் ஐட்டத்துக்கு வரேன். டைரக்டர் சங்கர் தெரியுமாடா? தெரியும். பெரிய ஆள்ல. டைரக்டர் சங்கர் தெரிஞ்சு வச்சிருக்கிற டைரக்டர் கணேஷ் தெரியாதாடா? அந்த கணேஷ் தான் யாரா? உனக்கு அரெஸ்ட் பண்ணி தெரியுமா? தெரியாது. எஸ்பி சௌத்ரி தெரியுமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ண பாபு தெரியுமா? யார் அந்த ஆணியன்? இல்ல நீ பார்த்தா ஆணியன் மாதிரியே தெரியுது. முத்துரை கத்திரிக்காம தெரியுதா? யார் அந்த கிருஷ்ண பாபு? அது நான் தான்டா. யார்டா அழுகுற? நீ வண்டியில ஏறா. இப்படிதான் வாடா. போடா கபிதா. என்னடா படிக்கட்டு செலச்சி கட்டுக்கு எந்த கொத்தனார் கட்டமா? எங்கடா வீட்டுக்கு வாசப்படி? அந்த பக்கம் இருக்குடா. வந்துட்டு நாலு பேரு சேர்ந்து ஒரு ஆளு கூட குத்தடிச்சு போறாங்க 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 போலீஸோட ஜிப்புக்குள்ள ஆடி பாடி ஆட்டம் போட்டு போறாங்க 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 நாலு பேரு சேர்ந்து ஒரு ஆளு கூட குத்தடிச்சு போறாங்க 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 போலீஸோட ஜிப்புக்குள்ள ஆடி பாடி ஆட்டம் போட்டு போறாங்க 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 நீங்க உட்காரு, நான் வேலையை முடிச்சு வரேன். நீ வாங்கடா. வணங்க மேடம். லட்டி ராஸ்கல் ட்ரங்க் டிரைவா ஏத்து கேட்டா போலீஸ் அடிக்க வருவீங்களா? பிச்சிரும் ராஸ்கல். சார் யோ என்ன கேஸ்? சார் இவிலிசிங் அடிதடி நியூசன்ஸ். வீட்டில் தான் இலவுன்னா இவங்களும் இலவை கூட்டுறாங்க. யோ யார் படுத்துருக்கு? ஒரு குடியார பேச எழுப்புமா. யோ எந்திரியா எந்திரி. நம்ம பாட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஓபன் பண்ணா ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட். என்னது ஓபன் பண்ணாவா? ஓபன் பண்ணி வை. இந்த வரேன். ஏய் அடிதடி வாடா. உன் பேர் என்னடா? ஹரியரசு. ஹரியரசா? ஃபிலிம் டைரக்டர் ஹரி பேரரசு ஃபேன் சார். வேற ஃபேனா? இந்த சுத்துது அந்த ஃபேனா? ஹரி அப்படியே எடுத்துக்கிட்டேன், பேரரசு பின்னாடி எடுத்துக்கிட்டேன். ஏய் கையெழுத்து பா. ஏமாத்தினது அவன், ஏமாந்ததுனா. எஸ் ஆனது அவன், சிக்குனதுனா. அடி வாங்க போறது நீ, அடிக்க போறது நானு. கம்பெடுத்து கொடுக்கறது நானு. இவனும் பேரரசு ஃபேனா இருப்பானோ? போடா போடா. ஏய் நியூசன்ஸ் வாடா வாடா. உன் பேர் என்னடா? மேலா. மிலாவா? மிஸ்கின்ல முதல்த்து மீயும் பாலால கடைசி எழுத்து லாவும் எடுத்து நீயா வச்சுக்கிட்டியா? ஆமா. ஆமாவா? வீடு எங்கடா இருக்கு? சுடுகாடு. சுடுகாடா? அங்க ஒரு உயிர் வாழுது. அந்த உயிர் அப்படியே எடுத்து அதை வச்சு அப்படியே கொஞ்சி அதை க்ளோஸ் வச்சுப்பா. கையெழுத்து போட்டு போடா. பயந்துட்டான். 4 எலும்புல ஒரு தோலை போட்டு முடிருக்கு. அவன் என்ன பேச்சு போற பத்தியாடா? யூடிஸ் வாடா. ஹாய். உன் பேர் என்னடா? கார்த்திக். Actually, first time in life police station. You look cute. Thank you. I like you. Thank you. ஏய் கையெழுத்து போட்டு போடா. Okay. விளக்கண்ண இங்கிலீஷ் வந்து சேர்றேன். Bye. 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 பெரிய கௌதம் மேனன் நினப்பு. Oh shit. யோ
அவன் எந்திரிக்கலையா எழுப்பி விடியா கூட்டு தூங்கிட்டு இருக்கிறாள டிஸ்டர்ப் பண்ணி தூக்கிட்டு வர சொல்லிருக்கீங்க. யாரியா நீ? யார் நீ? பிசி என்ன ஏட்ட டைரக்டர் கணேஷ் வந்திருக்குன்னு சொல்லலையா? நான் எஸ்ஐயா. இருக்கட்டு எஸ்ஐயா ஏட்ட எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே. இந்த அதில் 1.25 லட்சம் ரூபா எடுத்துக்க. நான் கவரிமான் சாதியா. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? யாரும் பாரியா? ஹலோ, அம்மா பேசுறாங்க சார். என்னன்னு கேளியா? கேஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நாளாமா? கவரிமான் கவர்ந்துட்டான். மூடு மாற்றி விட்டாங்களா, அதை மூடிக்கிட்டு உள்ள வைங்க. எல்லாருக்கும் கரெக்டாக பிரித்து கொடுத்துருங்க. உன் பங்கு கொடுக்கலான்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா? டுடே ஃபைன் டே ஃபைன் நைட் இஸ் குளிக்ஸ் டீம் செலக்ட் பண்ணும் நேரம். 1 3 2 1 2 3 3 அசிஸ்டன்ஸ். ஓகே, உனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சார் நான் ராஜ்கிரண் ஃபேன் சார். அது லட்சம் பேர் இருக்கண்டா. கறியை கடிச்சா சவுண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் கேட்கும் சார். So you are also interested in cinema? Yes sir. Come guys. நீங்க 4 பேரும் அடர்ந்த காட்டுக்குள்ள அமாவாசை இருட்டுல திக்கு தெரியாம தெரியுறீங்க. I am correct? Yes sir. தூரத்துல தெரியுற வெளிச்சம் என்ன நீங்க தொடர்ந்து வந்தா உங்க லைஃப் பிரைட்டா இருக்கும். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. அநியாயத்திலும் நியாயம் வேண்டாமா? சார் இவங்க தான். என்ன ஐயா அமைதியா இருக்காரு? ஐயா நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்காருயா. என்ன நம்மள ஆஃப் பண்ணிட்டு இவனுங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. கரெக்டா தான் பேசிருக்கானுங்க. Don't do like this. தொழிலாளி விட்டா குசுடா, முதலாளி விட்டா வாய்வு. கரெக்ட். எஸ், இது உடம்புக்கு நல்லது. எல்லாரும் வாங்கிக்கங்கடா. அப்படி வாங்கிக்கங்கடா. இப்ப நீங்க ஆரம்பிங்க. ஐயா எனக்கு அந்த ஹாபிட் இல்லைங்க. சொல்ல வந்ததை சொல்லுங்கண்ணா. ப்ரொடியூசர் சார், இந்த 4 டைகர்ஸ் தான் என் யூனிட்டே. இந்த யூனிட்டை வச்சு என் வாழ்க்கையுடைய என்ன உங்க கேரக்டருக்கு சூட்டபிளான ஹீரோவை நானே செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க பாத்தீங்க, யூஸ் பண்ணாம விடவே மாட்டீங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார். அங்க பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அக்கா பையன். அக்கா பையனா? அக்கா பையன். பேர் என்ன? தம்புடா. பேர் சொல்ற தங்க மாப்பிள. சிங்கராஜம். சிங்கராஜ். ஆமா. சிங்கத்தை எங்கானும் ராஜ் எங்கானும் சிங்கராஜ். வேற வழி இல்லை. ஹீரோ ஹீரோயின் ரெண்டுக்கும் ஒரே ஆள். இந்தியன் சினிமாவுக்கு புதுசு. எப்படி இருக்கா அக்கா பையன்? சார் உங்க அக்கா பையனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர். விளங்குச்சு. வணக்கம். வணக்கம். சாந்தி சாந்தி சாந்தி. நீங்க எத்தனை வருஷமா சார் மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்றீங்க? நான் ஒரு 45 வருஷமா ட்ரை பண்றேன். நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலே இருந்து ட்ரை பண்றவன் நம்மகிட்ட வந்து சிக்கி இருக்கிற பொறுத்து போக வேண்டியதான். வேற வழி. தன்னுடைய முழு வாழ்க்கையும் இசைக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இவரையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். வெரி குட். இவன் ப்ரொடியூசரு, இவன் மியூசிக் டைரக்டர், இவன் ஹீரோ. இதுக்குள்ள நான் படம் பண்ணணும். பண்றேன். நீங்க எவ்வளவுதான் போராடிச்சாலும் என் 4 டைகர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒன் ஸ்டாப் பேக்ல என்ன? எஸ் சார். அது இந்த காலத்துல சார் ரெடி ஆயிட்டாரு. வாங்க சார் இருந்து வாங்க. நாளைக்கு வாங்கிக்கலாம். வாங்கடா. வெரி குட் ஐடியா சார். எங்க போக போகுது? ஏசி ரூமுக்குள்ள தான் இருக்கும். யார் இந்த 1000ல் ஒருவர்? வீரகுமார். ஓ ஹலோ வீரகுமாரா? வீரகுமார் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் செல்வம் பேசுறேன். எந்த செல்வம்? நீ ட்ரிபிளிகன் லட்சுமி மேன்சன்ல தங்கி இருக்கும் போது உனக்கு 3 மாசம் வாடகை கொடுத்தேன்ல, அந்த செல்வம் பேசுறேன். இன்னும் 1 மாசம் வாடகை பாக்கி இருக்குனே. ஏய் நான் சீரியஸா பேசுறேன்டா. அப்படியா? சரி சரி. நீ இன்னும் அந்த பொக்லைன் பீச்சில் தான் இருக்கியா? ஆமா. என்ன விஷயம்? உன்னை பார்க்கணுமேப்பா. ஏதாவது முக்கியமான விஷயமாண்ணா? ஆமா, முக்கியமான விஷயம்தான். நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். சொல்றேன். All of you listen to me, my dear Bengal tigers. வங்காள புலிகளை, இந்த நிமிஷத்துல இருந்து சாப்பிடுறது மட்டும்தான் உங்களுக்காக. சிரிப்பது, சிந்திப்பது, படிப்பது, படுப்பது வரை எனக்காக.
தட் மீன்ஸ் நமக்காக. சார் மேட்ருக்கு வாங்க சார். கரெக்ட். எனது இத்தனை வருஷ அனுபவத்தை கசக்கி புழிஞ்சு சாராக்கி அதை காய போட்டு பவுடரா மாத்தி ஒரு டப்பாவுக்குள்ள அடைச்சது மாதிரி 10 நிமிஷம் அவுட்லைன் சொல்லி ப்ரொடியூசர் மிரட்டிட்டேன். அவர் மிரண்டு போய் கிடக்குறார். ஓ கருத்தா பேசுறாங்க. சார் கதையை சொல்லுங்க சார். கதை கேட்க துடிக்கிறான். ஒரு விதை மண்ணை சுரண்டுறோம், விதையை உள்ள போடுறோம், மண்ணை எடுத்து மூடி அப்படியே தூவிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துறோம். ஊத்தி முடிச்சிட்டு வீட்டுல போய் தூங்கிடுறோம். தூங்கி முடிச்சு விடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த மண்ணு கொஞ்சம் புலந்து உள்ளே இருந்து ஒரு செடி லைட்டா எட்டி பாக்குது. மறுபடி போறோம், பக்கெட் எடுக்கிறோம், தண்ணியை மோக்குறோம், பலக்குன்னு ஊத்துறோம். ஊத்திட்டு பார்த்தா செடி படபட வளர்ந்து. இதுக்கு நான் சுடுகாட்டிலேயே சந்தோஷமா இருந்திருப்பேன். இளவிடுது. அந்த செடியினுடைய மையப்பகுதியை அப்படியே குருன்னு பார்த்தா ஒரு இடத்துல இருந்து பட்டாக் ஒரு சவுண்டு. மொட்டு 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 விடுது. முட்டையை பார்க்குறோம். ஒரு நாள் பூத்துருச்சுடா. I think it will not work out, man. என்ன தம்பி சொல்றான்? ஒர்க் பண்ண ரெடியா சொல்றேன் சார். மீனிங்லெஸ் டயலாக். இட்ஸ் ஓகே. அந்த பூமி தான் சமுதாயம். விதை போட்டு முளைச்சது பாத்தியா செடி, அதுதான் பொண்ணு. பூத்த பூ பாத்தியா, அதுதான் காதல். வேடிக்கை பார்த்த வாலிபன் அந்த பூ என்ற காதலை பறித்தானா இல்லையா இதாப்பா கதை. கேவலமான கதைடா. என்னப்பா சார் கொலை பண்ணிட்டீங்க சார். சரியான ஸ்கிரிப்ட் சார். நான் எத்தனை படம் நீ தாண்டா எனக்கு அசிஸ்டன்ட். எந்த நல்லா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இன்னொரு 4 திசை. 8 திசையில எங்க எட்டி பார்த்தாலும் கொட்டி கிடக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நான் நினைச்சா போய் அள்ளிக்கிட்டு வந்து என் வேலையை முடிச்சுக்கலாம். ஆனா நீங்க 4 பேர் அதிர்ஷ்டக்காரங்க. அப்படி இல்லைன்னா உங்க அம்மா அப்பா புண்ணியம் பண்ணிருக்காங்க. அதுதான் உங்க 4 பேருக்கு நான் குருவா கிடைச்சிருக்கேன். உங்க வயசுல என்ன மாதிரி ஒரு குருநாதர் எனக்கு கிடைச்சிருந்தா நான் எப்பவோ ஹாலிவுட்டுக்கு போயிருப்பேன். காட் மிஸ்டேக் பண்ணிட்டான். ஆனா உங்க விஷயத்துல காட் மிஸ்டேக் பண்ணல. இதை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, கெட் ரெடி ஃபார் தி மெஷன். கதையை வளங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. நிறுத்துங்கடா. ஏன்டா அடிக்கிறீங்க அவனை? அவன் என்ன சொன்னான்? இவனுக்கு என்ன புரிஞ்சுது? ஏன்டா கால ஊந்தான்? எனக்கு மட்டும் என்னடா புரிஞ்சுது? ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க வந்தது திங்கிறதுக்கும் தங்குறதுக்கும் மட்டும்தான். 1000 தான் அவன் கிறுக்கு பயிலா இருந்தாலும் நம்மள லோட் பண்ணி இழுத்துட்டு போற இன்ஜின்ரா அவன். போற வரைக்கும் போவோம். ஒரு நாள் முடிவு எடுத்துப்போம். என்ன ஏதோ பண்ணி தொலைங்க. ஜி, உங்களுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட் பிடிக்கும்? லவ் ஸ்கிரிப்ட் தான். ஓ, லவ். காதல் என்பது ஒரு மரம் மாதிரி ஜி. நினைக்கிற வரைக்கும் சந்தோஷம், நினைச்சதுக்கு அப்புறம் ஜலதோஷம். நீ கட்டிக்க போற பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். சூப்பரா சீன் கச்சிச்சு. நீ பேசு. ஓபன் பண்ணா ஒரு அழகான கிராமம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈக்காக்காவை சொல்லு. சொல்றா சொல்லு. தெரியாதுடா. சொல்றா. தெரியாதுடா. சார் நீங்க லெஃப்டா? ரைட் சார். லெஃப்ட் ஹேண்ட்ல இல்லைனா லெஃப்ட் தானே? அதை தாண்டா நான் ரைட்னு சொன்னேன். ஓ, அந்த ரைட்டா? ஆமாடா சாம்பல் மூட்டை. இந்த உலகத்துல எவன் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட் அதிகமா யூஸ் பண்றானோ அவன்லாம் அறிவாளி. எப்படி? சே ஃபார் எக்ஸாம்பிள், சச்சின் டெண்டுல்கர் பர்த்லே லெஃப்ட், சௌரவ் கங்குலி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சஹீர் கான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். சார் எல்லாருமே கிரிக்கெட்டர் தானே சார்? ஐ அம் ஆல்சோ கிரிக்கெட். அப்ப டைரக்டர் இல்லையா? தி அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு டைரக்டரை பார்த்து கேள்வி கேட்டு புத்திசாலின்னு பேர் வாங்கக்கூடாதுடா. நீ கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீ பதிலையும் தயார்படுத்தி வச்சுக்கணும். பதிலை தயார்படுத்தி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற ஒருத்தன் தாண்டா அசிஸ்டன்ட் டைரக்டர். சார் புரிஞ்சுதாடா? சார் வந்துட்டாலும் நீங்க இந்த டைட்டானிக் அவதார் படம்லாம் பார்த்ததே இல்லையா? அரண்மனைக்கு இல்லையா? நம்ம ராஜ்கிரண் நடிச்சு தானே? அட்லீஸ்ட் டைட்டானிக் பட டைரக்டராவது யாருன்னு தெரியுமா? தெரியாதே. ஏய், ஜேம்ஸ் கேமரான்றா. எஸ், ஜேம்ஸ் ஒரு கேமராமேன். எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்டு தான் பாஸ். அப்படியா? அப்ப எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைங்க. கண்டிப்பா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. கண்டிப்பா போலாம்.
புதுசா ஏதாவது சீன் மாட்டுச்சாடா? சார் நான் ஒரு ஸ்டோரி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் சார். ஃபுல் ஸ்கிரிப்டா? இல்ல சார், ஓப்பனிங் சீன் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் சார். தென்னை மரம், வாய்க்கால், தண்ணி, பஞ்சாரம், கோழி, குஞ்சு. சூப்பரா இருக்குல்ல சார்? நீ என்ன பிறந்த ஊருக்கு திருப்பி அனுப்பாம விட மாட்டேன். நீ சார் என்ன மட்டும் கேளுங்க. 3 நாளா படுத்த படுக்கையா இருக்கான். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இப்படியே போனேன்னு வச்சுங்க செத்துருவான் போல் இருக்கு. நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போனோம். சார் திடீர்னு பேசுறா இல்லைனா பேச மாட்டேன்றா சார். ஏதாவது கேட்டா ஒன்று அடிக்க வரா இல்லை கடிக்க வரா சார். நீங்களே பார்த்து ஃபேஸ் பண்ணுங்க சார். நான் ஃபேஸ் பண்ணணுமா? என்ன பேதிக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க? தம்பி செல்லம், செல்லக்குட்டி, மிளா. யாரா நீ? யாராவா? டேய் நான் உன் டைரக்டர்டா. எவனா தான் அடிக்கிறடா? எவனா தான் எனக்கு இது பழைய படத்தோட டைட்டில் ஆச்சே. எப்பவும் இப்படி தானே பேசிட்டு இருக்கேன். என்ன தம்பி? கவுண்டர் டைலாக் சார். என்னப்பா சொன்னேன்? சார் கவுண்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். தப்பா சார்? கவுண்டர் பிராக்டிஸ்? டேய் சினிமாவோட வளர்ச்சிக்கு ஸ்கிரிப்டோட வளர்ச்சிக்கு கவுண்டர் பிராக்டிஸ் ரொம்ப அவசியம்டா. அதை இறைவன் இயல்பிலே உனக்கு கொடுத்துருக்கான். நானே தடுக்க நினைச்சா கூட நீ நிறுத்த கூடாது. நீ நீயாவே இருக்கணும். என்னடா? சரிடா. என்ன தம்பி? கவுண்டர் ப்ராக்டிஸ் சார். வெரி குட். இவன் தான் வீரகுமார். வணக்கண்ணா. லோட்டையா உங்க கம்பெனி தான் ஓகே பண்ணிருக்கானே? அதான் கணேஷ். ஆமா, ஏன்? அவனுக்குலாம் கதையே பண்ண தெரியாதியா? அவனை போய் நான் இல்லைங்க, ப்ரொடியூசரு. இந்தாங்க. வணக்கம் சார். அவன் படம் பண்ணக்கூடாதியா? சொல்லிட்டீங்கல்ல, பார்த்துக்கலாம். ஹாய் ஃபாக்ஸ், லிசன். இதுவரைக்கும் போட்ட சாப்பாட்டுக்கும் வாங்கின பேட்டாவுக்கும் என்ன ஒர்க் நடந்திருக்குன்னு அந்த பாம்பிளாஸ் பார்ட்டி எவ்ரிடே என்னை டார்ச்சர் பண்றான். சில நேரம் வாயில பேசுறான், சம்டைம் பேசுறான். நான் சொன்ன அந்த சின்ன கண்டென்ட்டை நெக்ஸ்ட் ஸ்டேஜ், தட் மீன்ஸ் ஸ்கிரீன் பிளேக்கு நீங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, தட் மீன்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டி என்னன்றதை நான் இப்ப தெரிஞ்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சார் நான் சொல்றேன் சார். வெல்கம். கம் ஆன் ஸ்டார்ட். சார் ஓபன் பண்ணா ஒரு அழகான கிராமம் சார். கிராமம்? இவர்தான் நம்ம ஹீரோ மாறன். மாறன் மாறன் மாறனோட அல்லக்கைங்க தான் இதுங்கெல்லாம். இவங்களா யாருன்னு பாக்குறீங்களா? மாறனுடைய எனிமிஸ். இந்த எனிமிஸோடைய மாமன் பொண்ணு தான் ராசாத்தி. ராசாத்தி ராசாத்தி. மாறனோட கூட்டாளிகளை வேலை வாங்குறதே இந்த எனிமிஸோட பொழப்பு. நீங்க வாங்கி கொடுத்த காசு முட்டை எல்லாம் கரைஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பி போ. நான் வேணா நாளைக்கு வாங்கி தரேன், இப்ப வந்து தூக்கு. நானும் மிட்டாய் வாங்கி தரேன், நீ வேணா தூக்குறியா? முடியாது, பட. நீங்க வாங்கடா. இதனாலேயே நம்ம ராசாத்திக்கு மாறும் மேல ஒரு இது. என்ன? டேய் ஒரே ஒரு முடுக்குறா. நீ தான் சுட்டு கொடுத்தியா? கேக்குற? நீங்க தான் முட்டாய் கொடுத்தா எது வேணா தருவீங்கல்ல. நான் உங்களுக்கு முட்டாய் தரேன், நீங்க எனக்கு முடுக்கு தரீங்களா? நீ எல்லாம் ஒண்ணு கொடுக்க வேணாம், நானே கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுக்கிட்டுமா? வெக்கப்படுதொரு பூமலை தானா சிக்கி கிடக்குற ஆம்பல. நான் தான் அரிசி நெல்லையும் புத்த முள்ளையும் ராமா வந்து சிரிக்கும் அந்த நிலா தோத்து போகும். உன்னை பார்த்த நேரம் வாழ்க்கை பிடிக்குதே. கட்டி கரும்புல தீன் துளி என்ன மிரட்டுதுவோ மொழி. நீதான் புத்தம் புதுசா பூத்த பூச்செடி போல. ஆளு கொல்லரே ஆயுள் கேட்கரே. நீ வரும் நேரம் குழம்பும்
பேச்சு அக்கா பொண்ணு தான் கலர்னு நினைச்சேன்டா. ஆனா அதோட இவ கலரா இருக்காடா. டேய் அவ பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கலரா இருந்தா தெரியுமா? டேய் உனக்கு எப்படிடா தெரியும்? டேய் அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்ததே எங்க ஆயா தான்டா தெரியுமா? எங்க ஆயா கூட சொல்லும் எனக்கு ஏத்த பொண்ணு அவதானே. உனக்கு ஏத்த பொண்ணுன்னு கூட சொல்லும். அது ஆயா பனையார் பொண்ணு பிறக்கும் போது வெள்ளையாவா இருந்தா? ஆமாயா நல்லா மஞ்சளா மாதிரி இருந்தா இப்ப எப்படி இருக்காளோ? இப்பவும் அப்படிதான் இருக்கா. முட்டுச்சிருப்புல ஓரஞ்சு கிடக்குறேன், கிட்ட நடக்கையில் கிறங்கி தவிக்கிறேன், ஆத்தாடி உசுரெல்லாம் ஒழுகி துடிக்கிறேன், உறவாக உன்னை நான் கடவுள் கிட்ட கேட்டு வாங்குவேன். ஹீரோ மாறன் பெருசாவறான், ராசாத்தியும் பெருசாவரா. இவங்க 2 பேருக்குள்ள லவ் வளர்ந்து சாங்கு கட்டிடாது சார். டேய் இப்போ எதுக்கு பாட்டை பாதியில ஆஃப் பண்ணிட்டு பேசுனுக்கிறேன்? டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சுடா, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஆடியன்ஸ்க்கே புரிஞ்சாலும் இந்த டாக் விடாது போல இருக்கு. அதுக்கு திணறுது தேவத, வெக்கப்படுது ஒரு பூமழை, தானா சிக்கி கிடக்குற ஆம்பளை நான் தான். கட்டி கரும்புல தேன் துளி என்ன மிரட்டுது ஓ மொழி, நீதான் புத்தம் புதுசா பூத்த பூச்செடி போல ஆள கொல்லறியே ஆயுள் கேக்கறியே. இந்த காதல் கதையில ஒரு ட்விஸ்ட் சார். மாமங்காரங்களாம் சேர்ந்து ராசத்திய பட்டணத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. யோ மாப்ள மாப்ள, இங்க என்ன பண்றீங்க? கல் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அந்த பொண்ணை மாமாங்காரங்களாம் சேர்ந்து பட்டணத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இங்க என்ன பண்றீங்க? என்னல சொல்ற? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன காதலோ என்ன கர்மமா, இதுக்கு தான் நான் லவ்வே பண்றது இல்ல. ஏய் பாத்தியா, அந்த புளிய தூக்குறதுனால அவன் தவிக்கிற தவிப்ப. சரிதான் மங்காளி. நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கா சார்? எப்படி சார் இருக்கு? சேனையர்மே சாணி போட்டா மாறி இருக்கு. மக்கள் நாயகன் ராமராஜனும் புனிதவதி ரேகா மேடமும் மிக்ஸ் பண்ணி நடிக்கிற மாதிரி சொல்றியடா. ஏண்டா அப்டேட்ல இருப்பான்னு பார்த்தா அப்பத்தா டேட்ல இருக்கான். டேய் இந்த கழுவாத கடாவாயனுக்கு நாளையில இருந்து ஃபுட் டைம் கட் பண்ணிருக்கா. எஸ் யுவர் ஆனர். பிளாக் அண்ட் ஒயிட் செடியை பார்த்துட்டு கதை விடுறான். சார் நம்ம படத்தோட கேமராமேன் யார் சார்? ஆதி ராஜசேகர் மைண்ட்ல வச்சிருக்கிறடா. ஓ, ஒருவேளை அவர் ஒத்துக்கலனா? சந்தோஷம் பேசுவோம். அவர் ஒத்துக்கலனா உன்னை கொல்லுவோம். என்ன டைரக்டர், எத்தனை நாளைக்கு இப்படி டிஸ்கஷனே பண்ணிருப்பீங்க? நம்ம மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு சிச்சுவேஷன்லாம் சொல்றது இல்லையா? வீரகுமாரி இப்பதான் ஸ்டோரி ஒரு வீரகுமாரா? வீரகுமார் தான் உங்க பேரு? அது எங்க அப்பா அம்மா வச்ச பேரு சார். அவங்க கூப்பிடலாம். சம்பளம் கொடுக்குறாருல முதலாளி, அவரும் கூப்பிடலாம். கஷ்டப்பட்டு மேனேஜர் போஸ்டிங் ஒன்று வாங்கியிருக்கோம்ல, அப்படி கூப்பிட்டு பழகுங்க. சரி மேனேஜர் வீரகுமார் சார், இன்னைக்கு நைட்டு 7:30க்கு நான் மியூசிக் டைரக்டரை மீட் பண்ணி சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். அது என்ன 7:30? 7:32க்கு போங்க. சரி மேனேஜர். அப்புறம் அந்த சென்டிமெண்ட்டை போட்டு புளிஞ்சு ஊத்தாம நல்லா எந்துவா அப்படி 6 சைட்ல நல்லா தூக்குற மாதிரி அப்படி பாட்டா போட சொல்லுங்க. புரியுதா? எல்லாரும் எல்லாத்தையும் அரைகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்றாங்கடா. போ அடுத்த படத்துல 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற டைரக்டரா மாறி உன்னை மவுண்ட் ரோட்ல விட்டு மம்மட்டியால் வெட்டுறேன். குட் மார்னிங் சார். 2 நிமிஷம் மெடிடேஷன். என்ன சார் தயங்குறீங்க? விரிசல் விழுந்த தரிசனம் மாதிரி இருக்காண்டா. 5 நிமிஷம் கண்டினியூவா பார்த்தா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு எப்படா நான் சிச்சுவேஷன் சொல்லி சாங் வாங்குறது? அது 6:8ல. நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம்ல, அதே மாதிரி நீங்களும் அவருக்கு மரியாதை கொடுங்க. எப்படா மரியாதை கொடுக்குறீங்க?
என்ன தம்பி? கவுண்டர் ப்ராக்டிஸ் சார். வெரி குட். என்னங்க கொசு கொசுன்னு பேசுறீங்க? உட்காருங்க. உட்காருங்கடா. கொசு கொசு நாங்க ப்ரொடியூசர்ட்ட தான் பேசுவோம். டேய் வந்து அமுக்குடா. சிச்சுவேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டோம் சார். அப்போ ஓபன் பண்ணுங்க. எஸ் சார். பட்ட பகல் 12 மணி. ஏழை வாலிப பையன் ஆலமரத்துக்கு கீழே அசந்து தூங்குறான். ஃபாரின் கார்ல வந்த பணக்கார பொண்ணு தூங்கிக்கிட்டு இருந்த ஏழை வாலிபனை எழுப்பி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்றான். அந்த ஏழை பையன் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல 2 பேரும் கூடி கும்மாளம் போட்டு பாட்டு பாடி குதூகலிக்கிறாங்க. பாட்டு பாடின டயர்ல அந்த பையன் தூங்கிட்டான். ஐயோ, முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணை காணும். தூங்கிக்கிட்டு இருந்தவனை உசுப்பேத்தி காதல் வசப்படுத்திட்டு ஓடி போயிட்டாலே. அந்த ஃபீலிங்ல லவ் ஃபெயிலியர் சாங் கதற கதற கண்ணீர் சிந்த பாடுறான் சார். இதான் சார் சிச்சுவேஷன். இதுதான் சிச்சுவேஷனா? ஆமா. இப்ப பாருங்க டியூனே. எங்கே போனாலோ அவள் எங்கே போனாலோ. சார் நான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை அனாதை விட்டு நீங்க கிளம்புறாங்கடா. உட்காருங்க. நீ அமுக்குடா. சார் அப்டேட்ல ஏதாவது பாட்டு பாடுவீங்கன்னு பார்த்தா ஹரிச்சந்திர மயான காண்டத்துக்கு டியூன் போறீங்களா சார்? அப்ப நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க. ரெஃபரன்ஸ் என்னடா? அப்புறம் சொல்றேன். மியூசிக் டைரக்டர் கம்போசிங் எப்படி போயிட்டு இருக்கு? சார் ப்ரொடியூசர் சார், எங்க சார் இந்த டைரக்டர் பிடிச்சிங்க? கசக்குன்னு கசக்குறாரு சார். மேட்ரு வர வரைக்கும் விடவே மாட்டேன்றாரு. என் மனசுக்கு பிடிச்ச சூப்பர் கதையை சொல்லி அசிருக்கான். அவனை திருப்திப்படுத்தி அனுப்பு. சாரி சார், அனுப்புறேன். சார் உங்களை பத்தி ப்ரொடியூசர் கிட்ட உயர்வா சொல்றாருல, உங்ககிட்ட இருக்கிறத அள்ளி விடுங்க சார். என்னடா இருக்கு? என்னாச்சு? ரெஃபரன்ஸ் கேட்டேனே. 20 வருஷமா ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். அது எப்படின்னு பாருங்க சார். காதல் ஒரு துயரம், அது கடவுளை விட உயரம். காதல் ஒரு துயரம், அது கடவுளை விட உயரம். அது பழனிமலை ரோப்பு காருடா, அது பாதியில தொல்லை. அது ஊட்டி போற ரயில் தானடா, அது கேரண்டி இல்ல. காதல் ஒரு துயரம், அது கடவுளை விட உயரம். 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 எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கு. டியூன் ஓகே. மியூசிக் டைரக்டருக்கு டியூன் ஓகேவாம்டா. லொகேஷன் சரி. பாய்ஸ், நம்ம 20% கிராஸ் பண்ணிட்டோம். எஸ் சார். ஆனா போக வேண்டிய தூரம் இன்னும் 80% இருக்கு. எஸ் சார். வாயில என்ன பூட்டு போட்டிருக்கிய? பூட்டை ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே எப்படி போகுதுன்னு சொல்ற? சார் இவரு வாயில சொல்ல மாட்டாராம், விஷுவல்ல காமிப்பாராம். விஷுவல்ல காமிக்க வேண்டியது ஆஸ் a டைரக்டர் என்னுடைய வேலை. அந்த விஷுவல்ல என்ன மெட்டீரியல் சொல்ல போறோம் அதை சொல்லு. Sir, you ready, sir? யா. But hero meets the heroine, sir. Hero goes near the heroine, sir. Hero's close up, sir. Hero goes near the heroine, sir. Immediately kiss, sir. But bloody tragedy, sir. ஏன் நீலவண்ண படத்துக்கு முயற்சி எடுக்கிறான்? She is not accepting, sir. Hero goes again to heroine and இழுத்தமைக்கு இன்னொரு kiss, sir. Looks at the lips, sir. What a beauty. ராயர் கொஞ்சம் மூடு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே படம் இருக்கிறோம், ஹாலிவுட் கொண்டு எடுக்கல. விளங்குற மாதிரி பேச மாட்டேங்கடா விளங்காதவனே. You can't speak in Tamil. Talk to me in Tamil. I will speak in Tamil. Yeah. Open பண்ணா. Ha. என் தகச்சி சமந்தா ஒருத்தன் கிளாஸ்டா மச்சான். அவ அழணும்னா அவ அழணும். எனக்கு வலிச்ச மாதிரியே அவளுக்கும் வலிக்கணும். அவனுக்கு வலிக்கணும். பாசம் வளருக்கா இந்த நிலைமை. You don't cry, I will screw that guy immediately. இப்படி இந்த வாய் போக்கெட்டே நான் குட்டே வரடா. சமந்தா பேரை பத்தி அது கலாஸ்டேரியாடா. ஏய் நான் இருக்கேன் மச்சான், நான் இருக்கேன். பா சொல்லு, நான் இருக்கேன். சொல்லு. ஓகே. ஓகே. ரியாக்ஷன் கொடுக்குதுடா அது. நீ சொல்றா. பாஷாட ஃபேமிலி வரையா? என்ன ஃபேமிலி? பா பாஷ்.
வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிடும். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. எங்கடா இருக்கான் அவன்? தட் கை போ சாகு. போலாம் வா. இவன் தான் மச்சான். ஈஸி கை. அடி சந்திரி ஆக்குங்கடா. எனக்காக வாடா செல்லுங்களா. அண்ணா அவன் விக்க வச்சிருக்க மாதிரி டவுட் இருக்கு மச்சான் எனக்கு. more than 60 years இருக்குடா அவனுக்கு. பாஸ்டாக் வாட்சி தீன்ஸ் பட் அடி கசாபசா பண்ணுங்க அவனை. பிரிச்சு பேங்கடா அவனை. என் தங்கச்சி மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த நாட்டுல நடமாட முடியலனா எப்படிடா? டாக்டா கேட்ச் மைஸே. சின்ன பொண்ணு நான் இருக்க மச்சான். தேங்க்ஸ் மச்சான். அடி காலி பாருங்க அவனை. அழகான ஃபேஸ்க்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலல்ல? ஒன்றும் ஆகலம்மா, ஒன்றும் ஆகல. ஐ ஆம் சாரி. நீயுமாடா? சாரி மச்சான். அந்த பொண்ணு என்ன பார்த்து ஹாய் காட்டின மாதிரில. அப்ப இதுக்கு முன்னாடி யாருக்காவது பாய் காட்டிருப்பான்ல? காதல் கீழே வானம் காதல் கொண்டு நானும் மேகமாக 100 கோடி பூவாய் நெஞ்சினுள்ளே பூத்தால் தேவதேவதே. உனக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் தெரியுது? 24. எனக்கு ஒரு 2000 ஃப்ரேம்ஸ் தெரியுதுடா. ஏசப்பா இவனை காப்பாத்து ப்ளீஸ். ஏதேதோ சொல்ல தோணுதே, என் வார்த்தை ஏதும் சிக்கவில்லையே. மூளை உன் பெயர் என்ன யோசிக்கின்றதே, என் கண்கள் உன்னில் களவு போனதே. தேவதை மாதிரி இருக்கா இல்ல? ஓகே, பட் இந்த சீன்ல மேக்கப் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, குறைச்சிக்க சொல்லு. பேசாமல் பேசி சென்றாய், தேடாமல் தேட வைத்து நீங்கி சென்றாய். வாழ்கின்ற காலம் யாவும் பெண்ணே நீ என்னோடு வந்தாலே போதும். காதல் கொண்டு நானும் மேகமாக 100 கோடி பூவாய் நெஞ்சினுள்ளே பூத்தால் தேவதேவதே. நானும் அங்க உட்காரணும். செத்துருவடாகே. கரெக்ட். நான் பார்த்தேன் மாட்டியா, நான் பார்த்தேன். அவ ஒரு பொண்ணோட இருந்தான், நான் பார்த்தேன். என்னடா சொல்ற? தூக்குற பாண்டியா, தூக்குறோம். விடக்கூடாதடா. ஏன் இந்த வெறி எதுக்கு? நான் லவ் பண்ணு அவன் ஃப்ரெண்டுக்கு உசார் பண்ணி கொடுத்தானே, அதே மாரி அவன் லவ் பண்ற நீ எனக்கு உசார் பண்ணி கொடு. இது என்ன மோங்கா இருக்கு? சரி, நான் உனக்கு உசார் பண்ணி கொடுக்குறேன். ஓகே போ. அவளை பார்த்தா ஒண்ணுமே புரியலடா.
அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. காதல் பண்றல அப்படிதான். அவன் என்ன லவ் பண்ணணும். அதுக்கு நீ தான் ஐடியா தரணும். நாளைக்கு அவன் பர்த்டே வேற. சரி மச்சானுக்கு என்ன செய்வ? மச்சானுக்கு என்ன செய்வ? உனக்கா லஞ்சம் வேற கேக்குது. பிளாக் டாக். ஒரு கட்டிங். ஒரு கட்டிங்கா? போதை ஆயிடும். அவ்வளோ என்ன குடிக்க முடியாது. மூஞ்சா பாரு சானியா. டேய் மச்சான் ப்ளீஸ் டா ஏதாச்சும் ஐடியா கொடுடா. ப்ளீஸ் 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 இல்ல ரொம்ப நல்லா மனசு உறுத்திட்டே இருக்கு. நான் இதை கேட்டே ஆகணும். அது என்ன எல்லா படத்துலயும் ஹீரோ வந்து காமெடின்னு கிட்டே ஐடியா கேக்குறீங்க? நீ நல்லா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்க, பவுடர் வச்சிருக்கீங்க, சட்டை போட்டிருக்கீங்க. இல்ல யாரா அதை கண்டுபிடிச்சது? ஐ வாண்ட் டு நோ தி ரீசன். திஸ் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். அது இப்ப மேட்டர் இல்லடா. ப்ளீஸ் ஐடியா கொடுடா. ஓ சரி நீ என்ன பண்ற? நைட்டு 12 மணிக்கு வீட்டு முன்னாடி போய் பட்டாசு அடிச்சு. பவர் ஸ்டார் மாதிரி. பவர் ஸ்டார் என்னைக்கு நைட்டு பட்டாசு அடிச்சாரு? சும்மா அவரே எல்லாத்துக்கும் நோண்டிட்டு இருக்காதீங்களா? ஹி இஸ் a very talented guy, you know. நல்ல மனுஷன்டா அவரு. சூப்பரா காமெடி பண்ணுவாரு. சரிடா சரிடா. மேல நீ பட்டாசு வெடி அப்படியே உள்ள மூவிங் பண்ணும்போது அந்த பொண்ணு வெளியே வரும்போது அது ஒரு நல்ல பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அது வருண் எனக்காக பண்ணீங்க, எனக்காக வருண் ஐ லவ் யூ டு தி கோர் அப்படின்னு அது வந்துரும். ஒர்க் அவுட் ஆயிடும்ல? சாஃபா மேட்டர் அது. ஓகே ஒர்க் அவுட் ஆயிடும். ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிடும்டா. சத்தியமா ஒர்க் அவுட் ஆயிடும். அது ஒரு ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிடும். சும்மா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா மாதிரி இருந்துமே இவர் பவர் ஸ்டாரை கலாய்க்கிறார். இப்போ எங்கடா போறோம்? வாடா இந்த டாக் நம்பி வந்தோம் பாரு. டேய் உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? ஃபர்ஸ்ட்ல இருந்து என் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன உனக்கு பிடிக்கலையா? டேய் உன்னை எனக்கு பிடிக்கலடா. என்னடா இப்படி பிராங்கா பேசிட்ட? சரி நீ தலை மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கறதால உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். கம் ஆன் லெட்ஸ் கோ. அப்புறம் எல்லாம் ஓகேல? ஷால் வி எக்ஸிக்யூட்? சாரி மச்சி பட்டாசு கிடைக்கலடா. ஷிட் எனக்கு முத ஃப்ரேம்ல இருந்தே தெரியும் உனக்கு லவ் செட் ஆகாது. நீ ஒரு முறைக்கு பேசு. ஆனா அதையும் மீறி நான் உனக்கு ஒரு லவ் ஐடியா கொடுத்தா அதை உன்னால கரெக்ட்டா எக்ஸிக்யூட் கூட பண்ண முடியல. வெரி ஷேப் ஐ அம் ஹாட்டர் டு தி கோர். மச்சான் 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 சாரிடா பட்டாசு ஆல்டர்னேட்டிவ் சொல்டா ப்ளீஸ் ப்ளீஸ் டா ப்ளீஸ். புசுவானோ பியூட்டிஃபுல் ஐடியா கண்ணா. புஸ்னு மேல சவுண்ட் கேட்கும்ல. உன்னை சாக அடிச்சிடுவேன்டா கண்ணா. இந்த கல்லு தெரிஞ்சா பட்டாசு மாதிரி டபால்னு வெடி வெடி கல்லு விட்டு பரபர. இப்பதானே நான் உன்னை தள்ள கூட கம்பேர் பண்ணேன். உன்னை திட்டினால என்னையும் அசிங்கமா திட்டுற. நவுது போ. நானே ஒரு ஐடியா சொல்றேன். ராக்கெட் நீ இன்னும் இந்த பட்டாசு போலியா? ஒரு ஜட்டிக்குள்ள விட்டுக்கடா. பிளடி நான்சென்ஸ். எல்லாரும் என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாய். சரி சரி சொல்லு மச்சான் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே நம்ம கிட்ட இப்ப பட்டாசு கூட இல்ல. ஆமா நீ என்ன பண்ற? ஸ்ட்ரைட்டா போயிடு. அந்த பொண்ணு வீடு ஜன்னல் இருக்கும். அதை திறந்துட்டு உள்ள எட்டி பாரு. ஏம்மா தாயே என்கிட்ட பட்டாசு வாங்க கூட காசு இல்லம்மா. தயவு செய்து கொஞ்சம் வெளியே வாமா. அப்ப எங்க கேமராமேன் சார்ஜிங் பண்ணி ஒரு லவ் மாண்டேஜ் எடுக்க முடியும். தயவு செய்து வாமா அப்படின்னு கெஞ்சிட்டு வந்துரு. சூப்பர்ரா மச்சான். இதெல்லாம் ஒரு ஐடியா வேடா. ஏன்டா சொல்லுங்களா? நான் எப்பவுமே சூப்பர் ஐடியா தான் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியாதாடா? இவன் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆயிட்டானுங்க. அழாதீங்க. அப்புறம் நீ அத்லீட் தானே? கொஞ்சம் தெரியும் மச்சான். இல்லடா உன் பாடியை பார்த்தா அப்படி தெரியல அதான் கேட்டேன். பண்ணிடுவேன். ஓகே சூப்பர். ஓகே பாய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பையன் என்ன பெர்ஃபார்ம் பண்றான்றத நரேட் பண்ணுவோம். கம் ஆன். ஏய் போறடா. ஆமாடா. ஏய் கதை சொல்றடா. சூப்பர். நெருங்கிட்டாடா. எக்ஸலென்ட். ஏய் உள்ள போறோம். சபாஸ் டாகடா. ஏய் இது பக்கத்து தெருடா. பக்கத்து தெருவா? அந்த பொண்ணு வீடு பக்கத்து தெருல இருக்குடா. ஏய் ஏதோ கிளவி வெளிய வந்து பாறா. ஓய் ஸ்டார்ட் கிளவி. ஏய் யாருக்கோ ஃபோன் பண்றாங்கடா டேய். அது போலீஸ்க்கு தான் இருக்கும். ஓகே இப்போ நிலைமை கை மீறி போயிடுச்சு. இனிமே போலீஸ் அவனை பார்த்துப்பாங்க. நம்மளும் எவ்வளவு தாண்டா ஐடியா கொடுக்கறது. இந்த சீன் இதோட முடிஞ்சு போலாமா? வா டயர்டா இருக்கு வாங்கடா போலாம். கரு கண்ணாலே காதலை சென்றே. Excuse me? Oh, someone is calling me. I'll call you back. Okay? Umma. Yes, ma'am. How can I help you? இல்ல நேத்து வரைக்கும் என்ன ஒரு டாக் ஃபாலோ பண்ணுச்சு. Okay. இன்னைக்கு அதை காணோம். அதான். I'm very sorry. அந்த டாக் இப்ப ஜெயில்ல இருக்கு. ஏன் என்னாச்சு? நேத்து உங்களுக்கு பர்த்டேவாமே. ஆ அதனால எவனோ ஒருத்தன் ஒரு கேவலமான ஐடியா கொடுத்துருக்கான். உங்க வீட்டு முன்னாடி 12 மணிக்கு பட்டாசு வெடிச்சிட்டான். பட் போலீஸ் அந்த இடத்துல வந்து மீட் பண்ணதால அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் இப்ப ஜெயில்ல இருக்கான். ஓ ஐ மிஸ் ஹிம். ஓ மை காட். லவ் வந்திருக்குமே. லவ் தானே? ஐ நோடா. அது லவ் தான் எனக்கு தெரியும். நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். தான்யாபாத். ஓகே பை. கரு கண்ணா. ஹீரோயின் வந்து ஒன் செகண்ட் ஆலாம்கடா. தட்ஸ் ஆல். சார் ஹீரோவை பார்த்து ஐம் கிரேசி அபவுட் யூ சொல்றா சார். ஐ அம் கிரேசி அபவுட் யூ. ஏன் கதையில கிரேஸ் மோகனிங்கடா வந்தாரு. இவன் என்னடா பண்ணலாம்? அந்த கால கொடுங்க சார். அமுக்குடா. சார் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சார். சொல்லு. காதல் வந்து எனக்கு ஒரு கோழி முட்டை மாதிரி. ஆஹா இடிக்காம தட்டணும், அப்படியே கவுக்கணும், கொட்டணும். கொயன்னு ஆயிடும்பா. டேய் இப்பதான் ஒரு ஸ்டேஜ் ஏறி இருக்கான். ஏறி வா. அது தழும்பி நிக்கும் போது தமன்னா இடுப்பு மாதிரியே இருக்கும். டேய் சாரி சார். பேக்கர் ஃபுட். எஸ் சார். தலை இருக்கிறது வாடு. ராங்லி அண்டர்ஸ்டாண்ட் சார். சொல்லு.
அது தழும்பி நிற்கும் போது பார்க்குறவங்க மனசு அப்படியே பிணையும் சார். பார்க்குறவங்களுக்கு என்ன சார் தோணும்? டபுள் ஆம்லெட் வித்தவுட் ஆனியன் பெப்பர் தூக்கலா போட்டு சாப்பிடணும் போல தோடுது. கேவலமான கவுண்டர். என்னப்பா? கவுண்டர் பேட்டி சார். வெரி குட். நான் உன்னை ஒப்பாவை ஏத்துக்கிறேன். ஒப்பானா? ஒப்பானா கொரியன்ல லவ்வர்னு அர்த்தம் சார். ஒப்பானா லவ்வர்னு அர்த்தமா? அப்ப ஒம்மானா? டேய் வேல்டு சினிமா முழுக்க பாருங்கடா. ஆனா அம்மா அப்பாவுக்கு வேற அர்த்தத்தை கற்பிச்சு கல்ச்சர் டேமேஜ் பண்ணிடுறாங்கடா. சார் அது ஒப்பா சார். டேய் யார் அப்பா வந்தானடா? தப்பு தப்பு தானடா. கலங்குறாருல காண்டாவுது. சார் அவனுக்காக என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார். சிந்திக்கிறத விட்டுட்டு சீடியே பாக்குறேன். படத்தை ப்ளே பண்ணு. தூக்குறோம் பாண்டியா தூக்குறோம். டேய் முட்டாள் எப்படா தூக்குவேன்? A small twist in the story, பாண்டியா. பசிக்குது. டேய் முட்டாள் எவ்வளவு குஷியா இருக்காங்க பாரு. எனக்கு வலிக்குதுடா, எனக்கு வலிக்குதுடா. நான் வேணா ஐமன் போஸ்ட்டுமா பாஸ்? தம்பி இந்த வாய்ஸ் பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாப்பா? நானே மாடுலேட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ வேற காமெடின்ற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்க. காமெடின்ற பேர்ல காகாவளி போற வச்சிட்டீங்களா? 100 பேர் இந்த கேங்கடாது. இப்படி காமெடின்ற பேர்ல ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருந்தா எப்படா அந்த பொண்ணை தூக்குவேன்? சார் பில் அமௌண்ட். பர்ஸ் எங்க விட்டோம்? நம்ம கிட்ட தானே இருந்தது. பாஸ் இப்ப அழுகி நிறுத்துறீங்களா இல்லையா? பாருங்க அவனுக்கு கூட காக்காளி சரியா போச்சு. ஆமா பாஸ், சரியா போச்சு பாஸ். இப்ப நீங்க அழுகி நிறுத்தல நான் பிளான் சொல்ல மாட்டேன். பர்ஸ் பாஸ். எந்த காலத்துல பாஸ் பொண்ணுங்க பில்லு கட்ட பணம் எடுத்திருக்காங்க? இது அவனோட பர்ஸ். இப்ப நம்ம கிட்ட எப்படி பாஸ் பில்ல கட்டுவான்? எப்படி கட்டுவான்? மாஸ்டர் பிளான். ஐயா இதெல்லாம் ஒரு பிளானா? நல்லாவே இல்ல. இவன் அப்படிதான் பாஸ் பேசிட்டு இருப்பா. நீங்க வாங்க பாஸ். எனி ப்ராப்ளம்? இல்ல நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. மீல்ஸ் வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா மதியம் மில்க் கூட நிறுத்திட்டான் கஞ்ச பையன். டேய் பர்ஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்டா. கையில வேற கேஷ் இல்ல. ஓ பெக்கர்ஸ். சாரி என்கிட்ட சில்லறை இல்ல. நான் பர்ஸ் கூட கொண்டு வரல, மறந்துட்டேன். என்னடா இது? என்ன பார்த்தா பயமா இல்ல? இல்லையே. இந்த ஸ்டட்ட பார்த்து கூடவா பயமா இல்ல? இல்லங்க. ஏய் பயம் இல்லையா? வாங்க போலாம். டேய் நம்ம கிட்னாப் பண்ண வந்திருக்கடா. உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்னை கிட்னாப் பண்ணோம். அவ்வளவுதானே. சொன்னா நானே வந்திருக்க போறேன். வாங்க போலாம். மிஸ்டர் வில்லன், ஒரு முக்கியமான கண்டிஷன். 3 வேளை சாப்பாடு சரியா எனக்கு வந்துடணும். அப்புறம் மேக்கப் இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா? வாங்க போலாம். பயந்துட்டால பயந்துட்டால மாமா மாசுடா, மாமா மாசு. அங்க என்னடா வீண் பேச்சு? வாங்கடா. டேய் வண்டி ஏறா போடா. தூக்கிட்டு போய் என்ன பண்றேன்னு பாரு. அங்க அப்படியே லவ் பிரியுது சார். இன்டர்வல். கேவலம் பில்லு கட்ட முடியல அப்படின்றதுக்கெல்லாம் லவ் பிரியுமாடா? ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கடா. நீ படம் பண்ண மட்டும் ஒத்துப்பீங்களா? என்ன தம்பி? கவுண்டர் பேட்டி சார். வெரி குட். டிஸ்கஷன் எப்படியா போயிட்டு இருக்கு? எங்க சார் நடக்குது? சவுத் இந்தியன் டிவிடில இருந்து இந்தியன் டிவிடி வரைக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. பத்தாவதுக்கு அப்ராட்ல இருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு சார். ஏதோ கலஃபோர்டான்னு ஒரு ஐலாண்டா சார், அங்கே 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிறானுங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் டிவிடி கேட்டு டார்ச்சர் பண்றானுங்க சார். அந்த தீவு எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. தெரியாதுன்னு சொன்னா யூடியூப் ஆபீஸ் அட்ரஸ் கேக்குறானுங்க சார். ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணிக்கிறானுங்களாமா. எனக்கு என்னமா இவனுக்கு கதை பண்ற மாதிரி தெரியல சார். கூப்பிடு அவனே. சார் இப்ப கூப்பிடுறேன் சார். மிஸ்டர் கணேஷ். இந்த சீன் போதும்டா, தியேட்டர் கிழிஞ்சிருடா. எஸ் ப்ரொடியூசர் கூப்பிடுறியா சார்? இப்பதான் மூடோட போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு சார்? அது என்ன கன்றாவே உன்னை கமிட் பண்ணதுல அந்த ஆளுக்கு ஒரே காஸ்டபிளியா? என்ன கமிட் பண்ணதுல இருந்து காஸ்டபிளா? சார் அன்னைக்கு ஆபீஸ்ல நம்ம பேசிக்கிட்டு பொழுது கூட அடிச்சு பட்டே கலப்பினாரு. கட்டட விரிசல் விடுற அளவுக்கு. அதை நீ மறந்துட்டீங்களா? கிண்டல் பண்றியா? காஸ்டபிளியானா? ஓ மணி ப்ராப்ளமா? எங்க கொண்டு விட்டாங்க, எதுல விட்டாங்கன்னு தெரியலையே. நம்ம மேல பழிய போடுறாங்க. சார் எங்க ஊர்ல என்ன ராசியான ஆளு சொல்றாங்க சார். அடேப்பா யார் சொன்னா? எங்க ஊர்ல வந்து என்னன்னு கேளியானா? போங்க சார் வரேன். ஆடி போங்க சார் இந்த வரேன். ஆளு மண்டையும் பாரு. வணக்கம் சார். என்னையா நடந்துட்டு இருக்கு சார் இந்த அவுட்லைன்
ஸ்கிரீன் பிளே பண்ற பொழுது இப்படி வளரும்னு நான் நினைக்கவே இல்லை சார். கன்னி பொண்ணு கூந்தல் வளர்ற மாதிரி கடகடன்னு வளருது சார். கூந்தலா வளர்ந்துட்டு இருக்கு, எக்கச்சக்கமா செலவு வளர்ந்துட்டு இருக்கியா சார்? என்ன தேவையோ அது மட்டும் தான் சார் செலவு பண்றோம். இதுக்கு கம்மியா எப்படி சார் நாங்க செலவு? எல்லாம் எனக்கு தெரியும். வாங்கின அட்வான்ஸை கூட திருப்பி தர வேண்டாம். நிறைய கட்டியா சார்? அற்புதமா ஒர்க்கு போயிட்டு இருக்கிறது. ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சார் என்னை பத்தி யாரோ தவறா ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈத்தரப்பைய சொல்லிட்டான். புரியுது சார். சார் கதையை ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நான் உங்கள்ட்ட நேரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறேன்ற விவரத்தை இப்ப சொல்றேன் சார். ஓபன் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் ஹீரோவை மறந்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆனா ஹீரோயினை தேடி போகவே இல்லை சார். ஏன்னா அது ராகு காலம். சூப்பர் டைரக்டர். அடுத்து உள்ள கோமணம் கட்டி வெளிய வேட்டி கட்டி இருந்த அந்த கிராமத்து பையனை ஒரே ஷாட்ல கெட்டப்ப மாத்தி சித்தி பையனா காமிக்கிறோம் சார். ஒரு சிறப்பு செய்தி, ஹீரோவை மட்டும் மாத்தல சார், கூட தெரிஞ்ச அந்த 3 இடியட்ஸையும் 3 பிரில்லியண்டா மாத்துறோம். ஒரு அடிஷனல் செய்தி, வில்லனையும் வித்தியாசமா மாத்துறோம். என்ன ட்விஸ்ட், என்ன ட்விஸ்ட். தேங்க் யூ சார். இப்படி கெட்டப் மாத்தி நிக்கிற ஹீரோவை ஹீரோயினுக்கு அடையாளம் தெரியல சார். அங்க ஒரு புது லவ் ஸ்டார்ட் ஆகுது சார். செகண்ட் லவ் ஸ்டார்ட். ஆமாடா சார். இத ஒரு புது லவ்னு நம்பின அந்த மாமன் முட்டா பையன் அந்த ஹீரோயினை கடத்திடுறா சார். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ நிக்கிறா சார். அங்க இன்டர்வல் சார். பாத்தியா ஐயா, இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்க எந்த படத்தையா பாத்தியா சார்? ஆக்ஷன் குறையுதா சார்? ஆக்ஷன் செகண்ட் ஹாஃப்ல. அடடா பாத்தியா, இவர மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் படத்துல இது வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் ஆனதே இல்ல. தங்க தாம்பளத்தை வச்சு தாங்கணும். சில்வர் ஜூபிலி டைரக்டர் பொத்திக்கிட்டு மேனேஜர் வேலை மட்டும் பாரு. கோல் சொல்லாத பா. நீ லேபர், நான் கிரியேட்டர். நம்ம சதுக்கு நான் இப்போ நமக்கே வச்சிட்டானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடியன்ஸ் உட்கார வச்சுட்டோம், செகண்ட் ஹாஃப் உட்கார வைப்போம். டேய் அந்த ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே பண்ணிருப்பானா? நம்ம எங்கடா ஸ்கிரிப்ட பண்ணோம்? டேய் எனக்கு தெரியும்டா, அவர் நல்ல கதை சொல்லிருப்பாரா. என்னடா பேய் பட எஃபெக்ட்லாம் கொடுத்துங்கற? இப்போ என்னடா? டேய் டார்சி சார். சார் என்ன சார் ஆச்சு? நம்ம கதையோட ராகு காலம் நம்ம வாழ்க்கையோட நல்ல நேரம்டா. ப்ரொடியூசருக்கு இன்டர்வல் வரைக்கும் புடிச்சு போச்சாடா. ப்ரொடியூசரே மாத்திட்டான்டா. டேய் 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 டேய். என்ன கவுண்டர் பேட்டி சார்? சூப்பர். டின்னருக்கு டெமிக்கி கொடுத்துறீங்களோன்னு நினைச்சேன் சார். சார் காப்பாத்திட்டீங்க சார். சார் போட்ட தெய்வமே. டேய் 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 டேய். அப்புறம் இன்னைக்கு நைட்டுக்கு எல்லாரும் யாரையா சொன்ன அவனை கதை பண்ண தெரியாதுன்னு? என்ன அருமையா சொல்றான். அவனா? வாய்ப்பே இல்லையே. 4 பேரை வச்சுக்கின்னு என்ன அருமையா பண்றான். 4 பேரா? அப்ப அந்த 4 பேர் தான் கதை பண்ணிருக்கணும். ஆமா, சீன் பேப்பர்ல எங்க டைப் பண்றீங்க? ஆபீஸ் கீழே. அவன் டைப் பண்ற சீன் பேப்பர்லாம் எனக்கு வேணும். குண்டை என்ன யோசிக்கிறான்? இதனால எனக்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன லாபம்னு கேட்டேன். ஏய் இங்க தானே இருக்கிறான், இருந்தா நாங்க பாத்துக்கிறோம். வெற்றி நிச்சயம். பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். இங்க யாரு டைரக்டர், யாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்? சார் நீங்க தான் சார் டைரக்டர். நீங்க மை லார்ட் சார். சார் எனக்கு சோறு போட்ட தெய்வமே நீங்க தான் சார். இருக்கட்டும் சார், எனக்கு வார்த்தையே வரல சார். உனக்கு என்னைக்கு வார்த்தை வந்தது? எப்பா இதுக்கு பேர் என்னடா? ஆல்கஹால் சார். இதுக்கு ஆல்கஹால்னு ஏன் பேர் வந்தது? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே சொல்லுங்க சார்.
ஆளுக்கு ஆள் அடிக்கிறதுனால தான்டா இதுக்கு பேர் ஆல்கஹால். சார் அப்ப பிராண்டின் எப்படி சார் பேர் வந்துச்சு? ஏப்பா மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை கிடந்து பிராண்டிக்கிட்டே இருக்கிற பொழுது அதை கிளியர் பண்றதுக்கு ஒரு பிராண்டை கண்டுபிடிச்சான், அதுக்கு பிராண்டின்னு பேர் வச்சான். சார் ஒரு சந்தேகம் சார். என்னடா? பணக்காரன் அடிக்கிறான், ஏழையும் அடிக்கிறான், கெட்டவன் அடிக்கிறான், நல்லவன் அடிக்கிறான், அறிவாளியும் அடிக்கிறான், உன்ன மாதிரி முட்டாபையும் அடிக்கிறான், உன்ன மாதிரி பெரிய ஆளும் அடிக்கிறான். ஏன் சார் அடிக்கிறான்? ஏப்பா ஒரு மனுஷனால வெற்றியையும் தோல்வியையும் தாங்க முடியல. தோல்வி அடைஞ்சவன் என்ன பண்றான்? ஐயோ நான் தோத்துட்டேனேன்னு பெட்ல படுக்கிற பொழுது மிட்நைட் 3 மணிக்கு மூளை வெடிச்சு செத்து போறான். சரி. வெற்றி பெற்றவன் ஜெயிச்சிட்டேன் திமிர்ல தனியா போய் கதவை சாத்தி படுக்குறான். டெம்பர்மெண்ட்ல நரம்பு வெடிச்சு அவனும் கிளம்பி போயிடுறான். வெற்றியோ தோல்வியோ சரிசமமா பாத்துக்க அப்படின்னு ஒரு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டிய இவன் கொடுக்குறான், அதனால குடிக்கிறான். இப்ப அடிங்க. ஒய்யால இவங்கிட்ட ஒரு பெக்கு வாங்கி அடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பாடம் கேட்க வேண்டியது இருக்கு. பரிச்சைக்கா போறோம், படுக்குதாடா போறோம். நம்ம பையன்டா அவன், திட்டாதடா அவனை. என்னடா போடா வாடம்லாம் பேசுறீங்க? ஃப்ரீயா என்னடா தட்டியெல்லாம் பேசுற? அடிச்சு கூட பேசுவேன்டா, ஊத்துறா. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. பேசுனா என்ன பண்ணுவா? சரி போடுறா, நான் ஊத்துறேன்டா. இதை முதல்ல செஞ்சிருக்கலாம்ல. டேய் நான் 3டா, நீ எவ்வளோ? 4டா மச்சி. டேய் நீடா? 5டா. நீ எவ்வளோடா? 6 மச்சான். டேய் அப்ப எவன்டா இங்க 7டா? இவன் தான் 7டா. அவன் ஆரம்பத்துல 7 தானடா. டேய் இறக்கப்படுங்கடா, என் தரப்புல இருந்து பேச ஆளே இல்லையாடா? டேய் என் தெய்வத்தை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க, உங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு இந்த தெய்வம் தான் போட்டு தள்ளிச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு நான் அப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போயிடுவேன்டா. என்னடா நீ இப்படி பேசுற? தெய்வமே, நீ என் உயிர் தெய்வமே. உன்னை பிடிக்கு தெய்வமே. இப்ப பேசுகிறா. உங்களை கொலை பண்ண ரெடி ஆயிட்டா. இப்ப பேசுகிறா. வணக்கம் டைரக்டர் சார். வணக்கம்ப்பா. அப்புறம் ஸ்கிரிப்ட்லாம் பாதி முடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். பார்ட்டிலாம் வைக்கிறீங்க என்னங்க? நான் வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கீங்களே. முடியலப்பா, இந்த இருக்குது இந்த அடி. ஐயோ உங்க முன்னாடி சார். தெய்வமே வேணாம் தெய்வமே. இவங்க முன்னாலையும் அடிக்கிறாங்க, சைடுலயும் அடிக்கிறாங்கடா. எந்தடா ஆடுறா. கூச்சமா தான் இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்லடா உடஞ்ச மூஞ்சி. ஏ கோலி மண்டை, இன்னைக்கு நீ காலிடா. ஏய் ஊயாரா டேய். கிட்ட வராத பயமா இருக்கு, முன்னாடி போய் ஊர்காயிடே. அத நான் சொல்லணும்டா. ஊர்காய் இல்லடா, சிக்கன் தான்டா இருக்கு. ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வாடா. அதுக்குள்ளயாடா போதை ஏறிடுச்சு. வாயில யாரு ஊட்டி விடுவா? நீ தான் ஊட்டி விடணும். நான் சமா போ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னடா, நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். நடுவுல நீ எழுப்புனேன்னு எனக்கு செய்தி வந்துருச்சுன்னா அவனை உன்னை செம்மடி பின்னிடுவோம். சரி புரிஞ்சா? திருப்படி கொண்டு போய் புதைச்சறேன். சரிக்கு சமமா இந்த சல்லி பசங்களை வச்சுக்கிட்டு சரக்கடிக்காதுன்னு என் சாமியார் சொன்னதை கேட்காம பொழுது எவ்வளவு தவறா போச்சு. என்ன சார் கூப்பிட்டீங்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. மிலா சார், என்னோட கண்டென்ட்டுக்கு உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஃபினிஷ் பண்ணிட்டேன் சார். சொல்லணும். சொல்லு. இருண்ட ரோடு, டார்க் சாலை, ரெண்டும் ஒண்ணுதானடா. பில்டப் டோன்ட் டிஸ்டர்ப். சரி. 2 காரு தனியா நடந்து போகுது. நிக்குது. நிக்கட்டும். கேமராவை அப்படியே அப்பன்னா ஒரே ஃப்ரேம்ல 20 பேர். ஒரே ஃப்ரேம்லயா? ஆமா. நிக்கட்டும் மிலா. அங்க வில்லனை தவிர எல்லாரும் முகமூடி போட்டிருக்காங்க. வில்லனே மூஞ்சி ஓபன் பண்ணி நிக்கிறானே, எல்லாரும் ஓபன் பண்ணி நிக்கலாமா இல்லையா? ஃபீல் கெட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய் எனக்கு புரிஞ்சு போச்சு, இது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டா? டேய் அந்த மூங்கி மரம் பின்னாடி. ஏய் சாருக்கு எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா இவ்வளவு பெரிய காட்ல கொண்டு வந்து சீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இஸ் தி பிகெஸ்ட் ஸ்டார் இன் தி வேர்ல்ட் ரா. இந்த ஸ்மால் மூங்கில் மரத்துக்கு பின்னாடி வச்சிருப்பாரு. சாங் இந்த சைடுல கேக்குதுடா. வில் கோ திஸ் சைடு. கம் ஆன். You the hot type, I'm the rock type. You the fly type, I'm the right type. Okay. When the bass drops, you know what to do. When the பத்தல வா வா வா. holla 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 baby holla at this thug. Holla 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 baby holla at this thug. Yeah 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 yeah. Whoa 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 whoa. Macaela Macaela Caia Baua.
இங்க ஃபைட் பண்ணாதீங்களா டான்ஸ் ஆட வந்தீங்களா? சாரி மச்சான், அவன் என்ன டெம்ப் பண்ணிட்டான். டே டாகே, இதோ வரேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? டேய் நீ வருவான்னு எனக்கு தெரியும்டா. வலிக்குதா வலிக்குதா? எச்சி தெரிக்குதுடா. என்ன பார்த்தா பயமா இல்ல? தும்மல் வருது, தூரமா போ பேய். ரத்தம் பாத்தியா? ஆமா ரத்தம். கத்தில கீர்னா ரத்தம் வராம என்ன வர? இப்படிதான் பேசிட்டு இருப்போம். கன் எடுத்து போட்டுரு. அதுவும் சரிதான். மவன ஒண்ண. ஐயோ. மச்சான், இவன் தான் வில்லனா? இவன் தான்டா. இவன் கடத்தன நான் பார்த்தேன்டா. இல்லடா, தண்ணில ஆச்சுன்னு இருக்கான் அதான். இல்ல இல்ல இவனே தான்டா. ஐயோ என்னடா இது? ஐயோ என்ன மூஞ்சிடா இது? விஸ்வரூப கமல். வில்ல மச்சான், வில்லன்றா. ஐயோ இப்ப எதுக்குடா சிரிக்கிறா? இல்ல மச்சான், இந்த பப்பூனுக்கு வரையும் அவன் அடிக்குதா அதான் பார்த்தேன். இது அதோட சம காமெடிடா. அப்புறம் அந்த மாஸ்க் என்ன மேட்டர்னு கேட்டுவா. டேய் டேய் நீ தானே வில்ல. நீ ஏன் முகமுடி கழட்டிட்ட? இவங்க 2 பேரும் இதோ போட்டுட்டு இருக்காங்க. தம்பி முகமுடி போட்டதா யார் கடத்தினாலும் தெரியாது. ஓ இது ஒரு ஐடிங் டாக்டிஸா? டேய் ரிங் மாஸ்டர், வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. நானு ஓ இந்த படத்து ஹீரோ இல்ல நீ? நான் தான் மறந்துட்டேன். நீங்க என்ன சொல்ல கூடாது. சரி விடுங்க. ஓகே மச்சான், யூ ஃபைட் அண்ட் கம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவரிதிங். ஓகே வில்லன் நல்ல அடி. ஐயோ ஹீரோ பாரு, ஐயோ வேற பாடிக்கிறாரு இவன் அடிக்கிறதுக்கு. டயர்ட் ஆயிட்டியாடா? ஐயோ ஐயோ என்னதான்டா உன் பிரச்சனை? என்ன மச்சான், அதுக்குள்ள ஃபைட் முடிஞ்சிச்சா? சுச்சா போயிட்டு வரதுக்குள்ள ஃபைட்டா முடிச்சிட்டு இருக்க? போய் தானே சொல்ற. அவங்களே டயர்டா கீழே விட்டாங்களா? பாஸ் தூக்கி விடுங்க பாஸ். யாரா அவன்? ஓ மிஸ்டர் வில்லன், கமான் 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 கமான். ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. அடிக்கிறாரு பாஸ். அப்படியா? அப்படியா? நீ என்ன பண்ற? ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோ, ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதிரு. இனிமேல் எந்த படத்திலும் நான் வில்லனாக நடிக்க மாட்டேன், எந்த ஹீரோயின்களையும் கடத்தி கொண்டு காட்டுக்குள் செல்ல மாட்டேன், தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. என்னடா இது டாய்? டேய் வில்லன் ஸ்கூல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் தான் நீ. போற முட்டி முட்டி பாரு, போட முட்டிக்காங்க. அட உரிமையில இருக்குதா எருமை இது. உன்னை விட்டா காட்டுல இருக்க அனிமல்ஸ்லாம் ஸ்பாயில் பண்றவ. வா என் கூட. என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் சரி, அந்த பொண்ணு இருக்கிற இடம் உனக்கு தெரியாதே. வாடா 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 அழுக்கு முடி வாடா. சீக்கிரம் டைட் பண்றாங்க. ஏய் இங்க என்ன பண்ற? ஹாய். ஏய் போ. நீங்க இருங்க. போ போயா போயா போ. ஹேய் உனக்கு ஒன்றும் ஆகல. நான் இங்க ஜாலியா இருந்தேன். உன்னை யார் இங்க வர சொன்னது? கள்ளி. மிஸ்டர் ஜாக், அங்கதான் சத்து கேக்குது. வாங்க அங்க போலாம். ஆஹா, மூங்கில் தோட்டம். சாருக்கு எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா இவ்வளவு பெரிய காட்டுல கொண்டு வந்து சீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. he is the biggest don in the world ரா. இந்த ஸ்மால் மூங்கில் மரத்துக்கு பின்னாடி வச்சிருப்பாரு. ஓ தப்பு பண்ணிட்டோமேடா. ஏய் லூசே, நீ இங்க தான் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நாங்க அங்க தான் ஃபைட் பண்ணிருந்தோம். ஆக்சுவலி இங்க என்ன நடந்தது தெரியுமா? நான் என்ன இந்த பொண்ணு அழுதுனே இருக்கு? ஏய் மேக்கப் மேன். Yes sir, I am coming on the way sir. Any problem sir? அது பூசியா? Be cool sir. I super do it sir. ஐ லிப்ஸ்டிக். Madam, please don't check my duty please. என்ன அழுகி நிறுத்திருச்சு? இங்க எடு. ஆ போங்க. வையா. எடு. வை. Madam, please don't check. அப்புறம் மூக்குள்ள
ஆஹா இது மேக்கப் பைத்தியம் போல. எஸ் சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. பிரஷ் வச்சு brush பண்ணுங்க. இத பட விடக்கூடாது. ஷூர் சார். சாயத்தை எடுத்து பூசிட்டே இருக்கணும்னா. இருங்க சார், எடுத்து மூஞ்சில அடி எல்லாத்தையும். ஐயோ ம். ம். இங்க நல்லா போடுங்க. ஐயோ நான் ரொம்ப அழகா இருப்பேன் நினைக்கிறேன். அடேங்கப்பா. பண்ணாடா உன்னால தான் அவன் திட்டான், உன்னால தான் அவன் திட்டான். ஏமாந்துட்ட. நம்பியார் தோத்தாடுறா என் செல்லம். புரியலேன்னு சொன்னா முட்டாப்ப நினைப்பாங்க. அதனால சார் என்ன சார் ரிசல்ட்? பிடிக்கல. நல்லா சொன்னா நமக்கு புரியல, அடி வாங்குறோம் சார். இப்பெல்லாம் வித்தியாசமான படங்கிறது இந்த சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி இருந்து ஓடி வந்தவன், காட்டிலேயே வாழ்ந்து 1/4 கிலோக்கு தாடி வளர்த்தவன், இவங்களாம் வச்சு எடுத்தா தான் சார் படம் ஓடும். உனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸை யார் கொடுத்தது? கவுண்டர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சரி, எல்லாரையும் கலகலன்னு வச்சிரு. ஒரு ஜோக்கரா ஒரு டம்மி பீஸா தானே உன்னை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சார் இவங்க எல்லாம் இருக்கிறத நோட் பண்றவங்க, நான் இல்லாததை கிரியேட் கிரியேட் பண்றேன். பண்ணி கீச்சாரு. ஒரு டயலாக் ஓட பேச வக்கில்ல. இதெல்லாம் கிரியேட்டரா கிரியேட்டர். அட சார் டேய். அப்நார்மல் இடியட்ஸ் வச்சிட்டு ஆல்வேஸ் டார்ச்சரா இருக்க. டேய் ஆபீஸ் பையன் வர நேரமா. சார் ஐயோ வரட்டானா. சார் என்ன சார் நடக்குதுங்க? இல்ல ஃபைட் பிராக்டீஸ் பண்றோம். அப்படிங்களா? ஆமா என்ன விஷயம்? சார் இல்ல சார் ஆக்டிங் சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. அதான் போய் 1 by 1 அனுப்பி விடு. சார் நானும் நகை வெட்டிட்டேன். யூஸ் பண்ணிக்கிறப்பா. சார் அப்புறம் மறந்துடாதீங்க சார். மறக்க மாட்டேன்டா. சட்ட கலரை பாத்தீங்களா நீங்க? மிரட்ற. அப்புறம் என் மூஞ்சி மறக்கிற முஞ்சாடா மூஞ்சி போ. டேய் பஞ்ச் ஏதுடா டேய். ஏ மிலா. அவன் போய் ஏதாவது போட்டு விட்டானா ப்ராஜெக்ட் ஒர்க் டேமேஜ் ஆகுறதா? ஃபோர்ஸ் ரொம்ப வலிக்குது சார். ரவரா ரெண்டு தானே அடிச்சான். தேவையில்லாத நேரத்துல பஞ்ச் டேல பேசக்கூடாதுடா. சரி சார். அலப்படாது. ஹாய் கேன் ஐ ஷேட்? யா ஓகே தேங்க் யூ. வாட்ஸ் யுவர் குட் நேம்? டைபோ. டைமோ. யூ ஆர் ஃப்ரம் சென்னை. யா டேய் ஆபீஸ் குரங்கு இன்னொரு குரங்கு இங்க அனுப்பியிருக்கு. அந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல ஏதாவது கேளுடா. Hey man, you have photos? Yes, photos. Give it to the actor, man. But director sir. Give me. Photos. Thank you. It's me. Oh. Come forward. Forward. இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். கஷ்டமா தான் இருக்கும் ஆனா கரெக்டா இருக்கும். டேய், What happened? தொங்குறது உருடா. கண்ணாடியை கலட்றா. டேய் நகை பெட்டி சிவாடா. அவன் நகை பெட்டி சிவா இல்லடா, நகை வெட்டி சிவா. கீழே இறங்கி உட்காரா. உனக்கு ஏன் இந்த வேலை? இத போடுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 செகண்ட் தான் ஆச்சு தெரியுமா? உங்க கம்பெனி ஒரு கமலை இழக்குது தெரியுமா? கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் செருப்பாலே அடிச்சு போடுவேன் தெரியுமா? ஏண்டா உனக்கு தான் நாங்க கேரட் தரோம்னு சொல்லியிருக்கிறோம்ல. மாறு வேஷம் போட்டு வந்து மயக்குறியலோ? போங்க நான் போறேன். எங்கடா? டீ வாங்க தான். போ. நீ எல்லாம் டீ வாங்கி கொடுக்க தானே லாய்க்கு. நீ அது கூட லைக் இல்லடா டேய். என்ன தம்பி? கவுண்டர் பிராக்டிஸ் சார். வெரி குட். எப்பா அண்ணன் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கேன். 2 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிறேன்டா. அண்ணனா நீ அங்கிள்டா டேய். இறைவா. ஒருத்த என்னடானா எரிஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது பாதியில எந்திரிச்சு வந்த போன மாதிரியே இருக்கான். அப்போ சேவிங் பண்ண செவத்த குரங்கு ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஒருத்த என்னடானா பக்கத்திலே இருந்துக்கிட்டு கவுண்டர் கொடுத்து கழியிறான். மண்டையில சரக்கே இல்லாத இந்த சாம்பல் மூட்டை சரக்குன்னு காலில் விழுந்தாரான். இவனுங்களை விட்டாலும் நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஏய் எப்படி வந்த? நீங்க அந்த பக்கம் திரும்பும்போது நான் இந்த பக்கம் வந்துட்டேன் சார். ஏன்டா என்கிட்ட சொல்லல? நீங்க தானே மௌனமா இருக்க சொன்னீங்க. ஆமல்ல. யாருப்பா நீ? சார் நான் ஆர்டிஸ்ட். எந்த படத்துல நடிச்சிருக்க? நீங்க சான்ஸ் கொடுத்தா நான் ஆர்டிஸ்ட். ஓ அப்படி வரியா? ஓ இண்டிவிஜுவல் டேலண்ட் காமி. நான் மிமிக்ரி பண்ணுவேன் சார். ஓ பண்ணி காமி. பண்ணியே சார் நான் காட்டணும். பண்ணி சாக்கடையில் இருக்கும். எப்படி சார் என் டைமிங் காமெடி? இவன் ஜெயிப்பிட்டு வர மாட்டான். நல்லா இருக்கு. உன்னை தேவைப்பட்ட பொழுது கூப்பிட்டு அனுப்புவேன். வெளியில வீணா போன ஒருத்தன் கிடக்குறான். அவன்கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போ. சார் என்கிட்ட ப்ராப்பரான அட்ரஸ் இல்லை சார். ப்ராப்பரான அட்ரஸ் இல்லையா? என்ன மறுபடியும் காமெடியா? சார் சீரியஸ் சார், நிஜமா சார். சென்டிமெண்ட் உங்களுக்கு ஒரு மாக்க. உன்கிட்ட ப்ராப்பரான அட்ரஸ் இல்லை அப்படின்னா நீ எந்த நேரத்தில் எங்கிட்ட சுற்றிட்டு தெரியுவான்னு வெள்ளை பேப்பர்ல விழாவாரி எழுதி கொடுத்துட்டு போ. சார் உங்களை நம்பி தான் சார் போறேன். வீரம் வருமாக்க. போடா
இவனை ஸ்ட்ரைட்டா மேட்டுக்கு வர சொல்றா. அவனுக்கே கேட்டுச்சு. கேட்டுச்சா? ஆல் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்ம் அவைலபிள் இன் சிங்கிள் ஃப்ரேம். ஆல் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்ம் அவைலபிள் இன் சிங்கிள் ஃப்ரேமா? எப்பா நீ விஸ்காமா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? உலக அதிசயம் பாரு. எனக்கு புரியாத அளவுக்கு எவன் பேசுறானோ அவன் விஸ்காமடா. இந்த விஸ்காம் படிச்ச பசங்களோட தொல்லை தாங்க முடியல. இருந்தாலும் பிரில்லியண்டா தான் இருக்கானுங்க. நம்ம ஈகோ அதை ஒத்துக்க மாட்டேங்குதே. என்ன சார் குப்புறப்படுத்திட்டு புலம்புறீங்க? மல்லாக்கப்படுத்து பேசிட்டு இருக்கா மாமட்டி. உன்னை நான் இன்னர் மைண்ட்ல வச்சிருக்கேன். நீ தேவைப்படுற போது என் குரூப் உன்னை கூப்பிட்டு போனுங்க. நீ கிளம்பி போ. சார் நீங்க ஒரு 5000 பேர் ஆடிஷன் பண்ணிருப்பீங்க. அதுல நானும் ஒருத்தன். நான் எப்படியும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். தேவைப்பட்டால் நீங்க என்ன கூட மாட்டீங்க. அப்படி தயவு செஞ்சு என்ன கூப்பிட்டுறாதீங்க. நீங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். பிகாஸ் ஐ எம் பிஸி வித் அனதர் ஆடிஷன். தம்பி ஒரு நிமிஷம். உம்மா சேர்த்து வச்சிருந்த காசை திருடிட்டு வந்து டெய்லி டைம் பாஸ் பண்ணிட்டு தெரியுதா? கண்டுபிடிச்சீங்களே. இவனுங்களும் ஒண்ணு மாதிரி தானே சார். காசு இருந்தா நாங்க ஏன் சார் உங்க கையை அமுக்கிட்டு இருக்கோம்? நாங்களே பரதேசிக்கு பிள்ளையா பிறந்து பாதி தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபீல் பண்ணாதடா டே. ஃபீல் பண்ண வைக்கிறேடா. என்னது? கவுண்டர் பிராக்டிஸ் சார். ஓகே ஓகே. நில்லுமே. ஐயா என்னமே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உள்ள போய் டைரக்டர்ட்ட தமிழ்ல பேசின ஓ கழுத்தை திருகி போடுவேன். ஐயா நான் ஏன் தமிழ்ல பேச போறேன்? நீ தான் என்ன 3வது வரைக்கும் கான்வென்ட்ல படிக்க வச்சல. நான் ரைட்ல வந்து லெஃப்ட்ல வந்துருவேன். சார் எந்திரிங்க சார். ஏய் எந்திரிக்காத போடா. பின்ன எந்திரிங்க சார். என்னடா லேடிஸ் சார். ஹாய் ஹாய். இவர் இயக்குனர், நாங்க 4 இயக்குனர். ஆமா நாங்க எல்லாரும் 10 நிமிஷம் பண்ணுவோம். சார் அதை பார்த்துட்டு மார்க் போடுவோம். நான் பண்ண போற படம் மட்டும் 12 நிமிஷம். சார் நீங்க क्वेश्चन பண்றீங்களா இல்ல நானே ஸ்ட்ரைட்டா பண்ணட்டுமா? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாரா? நானே क्वेश्चन பண்றேன். பேர் என்னம்மா? பேர் என்னமா? பேரும் இனாமா? நல்ல விஷயம் தானே சார். இங்கிலீஷ். இப்போ நீ क्वेश्चन பண்றா. வாட் இஸ் யுவர் நேம்? பல்லவி அகர்வால். பல்லவி அகர்வால். Yeah. பல்லவி is your name. அகர்வால் whose name? My mom's husband. You don't know? My dad. Your dad name is அகர்வால். What's your name? I am முனீஸ்வரியா. Local piece. ஐயா. ஏம்மா முனீஸ்வரிக்கு அகர்வாலுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? சோம்பப்படி விக்கிறதுக்கு நீ ராஜஸ்தான் போயிருந்த பொழுது அகர்வால்ட்ட சொக்கி இதை நீ கட்டிட்டியா? இது ஒரு ஸ்வீட் சார். வீட்ல 3 இருக்கு சார். அகர்வால் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காண்டா. நைஸ். டான்ஸ்ல உனக்கு என்னமா இஷ்டம்? எனக்கு காதகளினா ரொம்ப பிடிக்கும் சார். காத கிளிக்கிறது பிடிக்குமா? சார் கதகளி சார். கதகளியா? சார். ஆக்டிங்ல உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? சார் ரொமான்ஸ் பண்றதா ரொம்ப பிடிக்கும் சார். ராமன் என்னடா பண்ணுவா? சார் ரொமான்ஸ் சார். ரொமான்ஸா? சார். சார் டேய் கிளவிய பார்க்காத. ஹாய். வாவ். லிசன், என்ன நம்பி வந்த 4 பெங்கால் டைகர்ஸ் உன்னை பார்த்த பொழுது தான் சிரிச்சிருக்கானுங்க. முனீஸ்வரியை பயன்படுத்தி அகர்வால் செய்த ஸ்வீட்டை from today you are the Tamil heroine. Oh, thank you sir. It's okay ma. டேய் I impressed darling. You impressed him. போதும்டா நிறுத்தி தொலை. டாட். நான் இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல. அதைத்தான் பார்க்க முடியலங்கிற. பார் உன் முடி கலருக்கு சுடுகாட்டுல ஒரு ரோல் வச்சிருக்கேன். நீ 10 நேரம் இருப்ப, பாக்குறவங்க உன்னை போனான்னு அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. வா போலாம். நடிக்காதுங்க சார். ஒரு தப்பு நடந்துச்சு சார். எல்லாமே தப்பா தானடா நடக்குது. எந்த தப்பு நீ சொல்ற? உங்க 3 ஜெட்டியை தோச்சி மொட்டை மாடல கை வச்சிருந்த சார். சரி. அதுல ஒரு ஜெட்டி தான் சார் இருக்கு. 2 ஜெட்டி காணு சார். 2 ஜெட்டி எங்கடா போச்சு? பக்கத்து வீட்டு ஆயை தோச்சின்னு தர மாட்டேது சார். பக்கத்து வீட்டு ஆயா ஏன் ஜெட்டி எடுத்து வச்சுக்கிருச்சா? ஏன் ஜெட்டியை பக்கத்து வீட்டு ஆயா எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? போய் கட்டி பிடிச்சி 12 ஜெட்டி உருவிட்டு வாடா. எஸ் சார். இருக்கிற பிரச்சனையில ஜட்டி பிரச்சனை வேற. டேய் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணவங்க பிரிஞ்சிடறாங்க. சிட்டியில வந்து சேர்ந்துடுறாங்க. வில்லன்ட்ட இருந்தும் காப்பாத்திடுறோம். இனிமே கதையை எப்படா நகர்த்துறது? சார் ஒரு ஐட்டம் டான்ஸ் ஒன்று வச்சிருவோம் சார். டிஃப்ரெண்டா ஒரு ஆயா கூட்டு வந்து ஆட விட்டுருவோம். யூத் ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜா இருக்கும்ல. ஒன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இல்ல பிடிக்கலன்னு சொல்லாடே. என்ன தம்பி? இந்த முறை நான் கவுண்டர் பிராக்டிஸ். வெரி குட். தேங்க்யூ சார். அம்மா இவன் சொன்னது விளங்கும்? விளங்காது சார். அகைன் வெரி குட். தேங்க்யூ சார். இதுல 36 சீனு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலையும் இருக்குதுண்ணே.
செத்தாண்டா கணேசு. என்னங்கடா ஆளுக்கு 10 பச்சி 1 லிட்டர் காப்பியை குடிச்சுட்டு பேசாம நின்றுட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கடா. சார் நம்ம படத்தோட கிளைமேக்ஸை யோசிச்சாலே ஃபீவர் வருது சார். நீ யோசிக்கலனா ஃபீவர் வருமே. சார் கிளைமேக்ஸ் நினைச்சாலே மண்டையெல்லாம் உடையுது சார். டேய் உனக்கு என்ன மண்டை தான் உடையுது, எனக்கு என்னென்ன உடையுது தெரியுமா? உனக்கு என்னப்பா உடையுது? என்னடா உடையுது? டேய், டேய், டேய். முதல்ல டைட்டில் யோசிச்சா சார் டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும்ல? டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும். டைட்டில் நல்லா இருக்கே. சார் நான் அது சொன்னேன் சார். டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும்ல? ஓ ஏப்பா நம்ம தமிழர்களுடைய பெருமையை பற்றி எடுக்கிறதுனால தமிழ் படம் அப்படின்னு வச்சிருவோமா? சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லண்டன்ல இருந்தீங்களா? ஏப்பா தமிழ் படம் ஆல்ரெடி வந்துருச்சு சார். தமிழ் படம்னு ஏற்கனவே வந்துருச்சா? ஆமாண்டா டேய். என்னப்பா? கவுண்டர் பிராக்டிஸ் சார். வெரி குட். சார் பார்த்த உடனே லவ் வரதுனால பார்க்க அப்படியே வச்சிடலாமா சார்? நீ அந்த ஸ்டெப்பை விட்டு ஏறவே மாட்டியா? சார் அதை விடுங்க சார். படத்துக்கு 2வது படம் டைட்டில் வச்சிருவோம் சார். ஏய் முதல் படம் எடுத்துட்டு இருக்கோம், எப்படி 2வது படம் வைக்க அப்ப முடியும்? முதல் படம் வச்சிடலாம் சார். சார் ஐடியா சொல்லு. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன எழுதுவீங்க? ஸ்கிரிப்ட் எழுதுனதே கிடையாது. முதல்ல ஊன்னு எழுதுவேன். அதான் சார் டைட்டில். அடடே ஊ நல்ல டைட்டிலா இருக்கே. கம் ஆன் ஷார்ட். ஊ ஊ ஊ ஊ கோரஸ். ஊ சங்கு உதிர்வாங்க போல இருக்கப்பா. இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பவே சாபதெல்லாம் போடாதீங்கன்னு. நான் எங்க சொன்னேன், எல்லாம் இந்த ஆள் தான். ஏன் பாஸ் மௌனமா இருக்க? ஏதாவது பேசு. ஏய் அன்பை காட்டுறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் 1000 வழி இருக்கு. ஆனா கோபத்தை காட்ட மௌனம் மட்டும்தான் இருக்கு. அப்பா செம டைலாக் மச்சி. இதை என் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் யூஸ் பண்ணக்கூடாதா? ஒய் நாட்? You bloody hell. இந்த பொண்ணு கூட பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏய் என்ன பட பட ஓபன் பண்ணா இங்க போனா அங்க போனா ஏய் என்ன பண்ற? ஸ்கிரிப்ட்னா என்னது இது? தேங்க் யூ. எழுது. மறுபடியும் ஐயோ ஜி முட்டுகுர் பாவா. ஏய் அது பீச்சாங்கைடா. நேத்து சாப்பிட்டு பாரு. அத்தன் டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கா? ஐயோ நல்ல காமெடி நல்ல காமெடி நல்ல காமெடி நல்ல காமெடி நல்ல காமெடி நல்ல காமெடி. கதையை பதிவு பண்றோம், அவன் எப்படி படம் பண்றான்னு பாத்துடலாம்டா. கோன கோன புளியங்கா கொம்பு சுத்தி வாழக்கா 8 புள்ளி போட்டாலா 8 நின்னு பார்த்தாலா. ஏய் என்ன பண்ற? ஜாலியா இங்க விளையாடுகிற. நீ டிஸ்கஷன் வா. போ அங்க ஒரே ஒரு ரூம்ல போர் அடிக்குது. வேணா டிஸ்கஷனுக்கு வச்சுக்கலாமா? சாரு ஆட்டுக்கால் சூப் வச்சிருக்கா. ஆட்டோட காலா பின்ன என்ன வாடா. ஐயோ வர வர ஆட்டோட காலு ஜாலி ஜாலி. Yes. Yes. Boost the secret of my energy. Our energy. செகண்ட் ஹாஃப் முடிச்சிட்டேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பிக்கலாமா சார்? நீங்க நல்லா பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ சார். நான் தயாரிச்ச முதல் படம் 100 நாள் ஓடிச்சு. 2வது படம் 200 நாள் ஓடிச்சு. எல்லாம் யாரால? கடவுளால சார். அதான் இல்ல சார், மணினால. கரண்ட் ஆடியன்ஸோட பல்ஸ கையில வச்சிருக்காயா மணி. அதனால நீ என்ன பண்ற, மணி கிட்ட போய் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லு. அவன் ஓகே சொன்னதும் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங். என்ன சார் தானே? சரிங்க சார். மணி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. உங்க ப்ரொடியூசர் கிட்ட வேணா கதையை ஓகே பண்ணிருக்கலாம். ஆனா மணியை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. மணி கிட்ட அனுப்பு உங்க டைரக்டரை. ரைட்ரா. சார் போன விஷயம் என்ன சார் ஆச்சு? ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? சார் சொல்லுங்க சார், எப்போ சார் ஷூட்டிங்? தெய்வமே எப்போ தெய்வமே. டேய் மணின்னு யாரோ ஒருத்தனாடா. அவன் தான் ஆடியன்ஸோட பல்ஸ் வச்சிருக்கானா. அந்த ஆள்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணா தான் ஷூட்டிங்கே போக முடியும்னு சொல்லிட்டாங்கடா. மணி கிட்ட சொல்லி ஓகே பண்ண வேண்டியதானே? டேய் இவரால மணி கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ண முடியாதுடா. என்ன சார் பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருந்தா தான் மணியோட கதையை சொல்லி இன்னத்துக்கு கதையை ஓகே பண்ணிருப்பீங்கல்ல. என்னைக்காவது சீரியஸா இருந்திருக்கீங்களா சார்? எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு கேட்டா கேப்டன் ஆஃப் தி ஷிப். டேய் குழந்தை மாதிரி ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே தெரிஞ்சானா அவன் கவலை இல்லாதவன்னு அர்த்தம் இல்லடா. கவலையை மறைக்கிறதுக்கு சிரிப்பை அவன் ஆயுதமா வச்சுக்கிட்டு தெரிகிறான்னு அர்த்தம். இந்த உலகமே போற்றக்கூடிய சார்லி சாப்ளின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மழை பெய்கிற பொழுது குடைபிடிக்காமல் நடப்பது எனக்கு பிடிக்கும், அப்பதான் நான் அழுகக்கூடிய கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பரம்பரையில் வந்து சினிமாக்காரங்க தானடா நம்மளாம். சாரி சார்.
ஒரு படி மேல ஒரு படி கீழே மத்தாப்பு போல நானும் போனேனா புசாகி பூமி வந்து சேர்ந்தேன். ஒரு படி மேல ஒரு படி கீழே மத்தாப்பு போல நானும் போனேனா புசாகி பூமி வந்து சேர்ந்தேன். கடல் மேலாடும் அத போல் லைஃப் தாண்டா படகா மனம் தள்ளாடும் முடிஞ்சா தப்பி வாடா. விடிஞ்சா ஒரு நாள் கூடும் எனக்கு அது போர்தான். சிரிச்சே தம்பி தானாக தவிச்சே தர மீனா. ஒரு படி மேலே ஒரு படி கீழே மத்தாப்பு போல நானும் போனேனா புசாகி பூமி வந்து சேர்ந்தேன். உயிரின் வாசலுக்கு திறப்பு விழா தாயின் வழி. சார் சூப்பர் சார். உயிரின் வாசலுக்கு திறப்பு விழா தாயின் வழி. வழியே அனுபவிச்சா தொடர்வதெல்லாம் வெற்றிப்படி. எறும்பா இருந்தா ஏனி எதுக்கு ஒன்ன நீ ரசிச்சா தோல்வி ஒதுக்கு. விடாம மோது விடாதே விடாதே. விழ விழ எழுந்தா உன்னை வானம் நிமிர்ந்து பார்க்கும். உந்தன் கதையை தானே இந்த பூமி ரசிச்சு கேட்கும். விழ விழ எழுந்தா உன்னை வானம் நிமிர்ந்து பார்க்கும். உந்தன் கதையை தானே இந்த பூமி ரசிச்சு கேட்கும். ஏன்பா எங்கப்பா இருக்க? உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்திருக்குப்பா. என்ன சர்ப்ரைஸ்? வாப்பா நம்ம சிவன் பார்க் வாப்பா, அங்க பேசிக்கலாம் நேர்ல. வா வா வந்துறியா? சரி சரி. ஏய் யாரா அவனு? கணேஷ் டீம் கணேஷ் டீம். இவனுக்கு அப்புறம் தெரியும். சும்மா தான் இருந்த முருக கட்டி கூப்பிட்டானுங்கப்பா. ஏய் நீ தானே சொன்ன கோவத்துக்கு மௌனமாயிருன்னு, அதான் மௌனத்தை காட்டி. இவனுக்கு தான் அந்த வேலைக்காக குரூப்பா? நீங்க தான் அந்த வாயிலேயே படம் காட்டுற குரூப்பா? ஏய் உங்களுக்குலாம் என்னடா வயசு இருக்கும்? ஒரு 23 24 வயசு இருக்குமாடா? 30 வருஷ வாழ்க்கைய சினிமாவில் தொலைச்சவன்டா. தொலைஞ்ச இடத்துல போய் தேடுங்க. டேய் கணேஷுக்கே ஒன்றும் தெரியாது. நீங்கள் அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணி ரிலீஸ் ஆகி அதை மக்கள் பார்த்து கால கொடுமை. சார் நான் அவனுக்கு கேட்கட்டுமா? என்ன உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் மற்றவங்க வேலையே பார்த்துட்டு இருக்கீங்களே. ஆக்சுவலி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒன்று சொல்லிட்டா, எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு வியாதி. எல்லாத்தையும் காமெடி எடுத்துக்கிட்டாலும் வியாதி தான். சார் செம்ம சீரியஸ் சார். நீங்கள் முறுக்கு சாப்பிடுங்க சார், மூளை வளரும். அப்படியா? மணி கன்சல்டன்சி. இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட். அடேங்கப்பா, கம்ப்யூட்டரைஸ்டு மேனாக இருக்காரே மணி சாரு. குதிரையெல்லாம் தொங்குது. இந்த பில்டிங் கிட்ட எத்தனை கோடி செலவாச்சோ. வாசல் ஒரு வாட்ச்மேன். இவன் என்ன மேன்? நமஸ்தே சாப். யார் இவனுக்கு மேக்கப் போட்டுவிட்டா? பட்டி கிடந்த பஞ்சாபி மாதிரி இருக்கானே.
சிங்கு சிந்திச்சு சிந்திச்சு செதறிட்டானோ. சிங்கு உன் பேர் என்ன? கியா லாங்குவேஜ் ப்ராப்ளம் போல இருக்கு. உன் பேர் என்னடா? மணிக்கிட்டே கதை சொல்லி மணி பண்ண வந்திருக்கு. யார் அனுப்பிவிட்டா உன்ன? ஷாருக் கான் ஜி. எஸ்ஆர்கேக்கு மணிதானா? இந்தியன் சினிமாவே மணியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் போல இருக்கு. இட்ஸ் a great man. சிங்க கதை புத்தகத்தை தரையா படிச்சு பார்க்குறேன். பிரதர் மணி சாட்சியிருந்து வரீங்களா? ஆமாம் சார். ஏன் சார் லவர் கைமாறின மாதிரி சுணங்கி போய் பேசுறீங்க? 3 வருஷமா ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் சார். 2 நாள் தான் ஓடுன்ட்டாரு. 3 வருஷம் ரெடி பண்ணி எனக்கு எதுக்குள்ள பண்ணீங்க? இவன் யாரு? இவன் யாருங்க? இவனா சார்? மணி ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாம் எடைக்கு போட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டணும் சார். கண்ணாடி போட்ட கருத்த பையன் விற்காத கதையை பத்தி காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கானா? சினிமாவில் இப்படியும் ஒரு தொழில் நடந்துகிட்டு இருக்கா? மணி ஒரு புரியாத புதுரா இருக்கானே. பார்க்கலாம். எனக்கிட்ட எல்லாம் பேப்பர் சிக்காது. நாங்கெல்லாம் கதையை மனசுக்குள்ளே பதியம் போட்டு வச்சு வாழ்ற ஆளுங்க. என்னடா சிங்கு? என்னடா கியா கியான்னு கோழி குஞ்சு மாதிரி. என்ன இன்னும் கூப்பிடல? யார் எங்க கணேஷ் சார் கூப்பிடுறாரு பாரு. தேங்க்யூ சார். மணி அடிச்சுட்டான். சார் நான் தான் சார் கணேஷ். பக்லின் ஆஃபீஸ்லேருந்து என்னை அனுப்புனாங்க சார். தேங்க்யூ சார். சார் நான் மணி சார்னோடனே டி ராமா நாயுடு சார் மாதிரி 70 வயசுக்கு மேலே இருப்பீங்கன்னு நினச்சேன் சார். ஆனால் ஆள் ரொம்ப யூத்தாக இருக்கீங்க சார். சார் மங்காத்த அஜித் மாதிரி பெப்பர் சால்ட் முடி உங்களுக்கு சூப்பராக இருக்கு சார். நீ என்ன ஜிங்குச்சா பார்ட்டியா? ஓவரா வாசிக்கிற? எதையெல்லாம் சொன்னால் நான் சந்தோஷப்படுவேனோ அதையெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்துறியா? இந்த அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் எல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட்டுக்கு வா. சரி சார். இறைவா, இப்பேற்பட்ட ஹைட்டக்கான பில்டிங்கில் குருவியெல்லாம் வேற இருக்குது. கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத அந்த அழுக்கு பிடிச்ச பையன் இங்கே வந்து உட்காந்துருக்கானே. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இன்னும் இறைவனுடைய விளையாட்டு. ஹாய் அமலா பால். ஹாய் லக்ஷ்மி மேனன், ஹவ் ஆர் யூ? இன்னும் மைனா ஹீரோயின் கும்கி ஹீரோயின்ல சொல்கிறான். ஒரு மாதிரியான ஆளோ. தம்பி நர்வஸ் ஆகாதீங்க, பயப்படாம கதையை சொல்லுங்க. தேங்க்யூ சார். சார் என்னுடைய ஹீரோ சார் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளையா பிறந்தா சார். அம்மா அப்பாவுக்கு தான் புள்ள பிறக்கும். நீ என்னோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ற. வெளியில பார்த்து இல்ல, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. சொல்றியா கிளம்புறியா? சொல்றேன் சார். காத்தடிக்காத, கதையை சொல்லு. சொல்றேன் சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் சார். 110 கோத்திர 1010 மல்லாத்திர ஜலபடிச்சம் கோஸ்துரா. இவனுக்கு விலங்குகள் மீதும் பறவைகள் மீதும் பாசம் ஜாஸ்தி. அவன் ரூட்லேயே போய் அவனை அமுக்குவோம் சார். ஏ ஹீரோ அவனுக்கு ஸ்மால் ஏஜ் சார். எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது. முத ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஆசைப்பட்டு வாங்கின ஒரே ஒரு விஷயம் டாக் சார். டாக்? எஸ் சார். அந்த டாக்குக்கு ஒரு துணை வேணுமேன்றதுக்காக ஒரு பூனை வளர்க்குறான் சார். ஓ கேட். இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனா சார் ராசாத்தி. ஓ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். மேல சொல்லுங்க.
இப்ப அந்த சின்ன வயசு பொண்ணு அந்த சின்ன வயசு பையனை மறந்துட்டா சார். வளர்ந்து நிக்கிற அந்த பையன் தான் தான் காதலிச்ச ஹீரோ அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஓ, இப்ப அந்த நாய், அந்த குட்டி நாய் தானே வளர்ந்துருச்சு, பெருசாயிடுச்சு. ஓ காட். ஓ டாக். இப்ப அவ பாக்குறா, அவனும் பாக்குறான். அவ ஊன்றா, இவன் ஊன்றான். அவன் தாங்குறான், அவ தரமாட்டேங்கிறா. அவன் நெருங்குறான், அவளும் நெருங்குறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்றது ஆடியன்ஸ்க்கு புரியல, எனக்கே புரியல. நீனு பெரிய கமலா, கெட்டப் சேஞ்ச் பண்ற? லவ் பண்ண பையனை ஒரு பொண்ணுக்கு தெரியாதா? நீ விளையாண்ட, நானும் விளையாண்ட. இதா சார் கிளைமேக்ஸ். எப்படி சார் என் கதை? இது கதை இல்லைன்னா இங்க எதுவுமே கதை இல்ல. நீ டைரக்டர் இல்லைன்னா இங்க எவனுமே டைரக்டர் இல்ல. சார் அப்ப ஷூட்டிங் ப்ரிப்பேர் ஆட்டுமா சார்? பாக்ஸ் ஆபீஸ் பெருகுது, விருதுகள் குவியுது, அடிச்சு நொறுக்கு. தேங்க்யூ சார். சின்ன குழந்தை ஸ்லேட்டுல போடும் அழகு ஆனாவும் நட்பின் பிரிவில் கோவத்தை மறந்து சிரித்தாகவும் லேசா பார்த்த பெண்ணோட பார்வை அதுதான் காதலில். திருமண நாளில் முடிவுல தொடங்கும் இரவு பொழுதும் ஜெயிக்க போகும் வெற்றிக்கெல்லாம் முட்டி மோதும் முயற்சிகள். தாயை பிரிந்து தனியாயாகும் மழலை அழுகை பார்க்கையில் சின்ன குழந்தை சேட்டுல போடும் அழகு ஆனாவும் நட்பின் பிரிவில் கோபத்தை மறந்து சிரித்தால் அதுவும். ஏண்டா இவன் படத்துக்கடை அவ்வளோ கூட்டம்? ரோட்லயே நடந்து வர முடியலப்பா, பேனராலே கவர் பண்ணிருக்கானுங்க. பண்ணட்டும்டா, இன்னைக்கு தான் படம் ரிலீஸ், அதுக்குள்ள அமோக வெற்றி நியூஸை சொல்றாங்க. சொல்லட்டும்டா. பா 3600 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா. பண்ணட்டும்டா. அப்ப நம்ம சபதம் என்ன வருது? டேய், ஸ்கிரிப்ட் நம்ம பேர்ல இருக்குடா. முதல் ஷோ முடிஞ்சோன்னு அசிங்கப்படுவான்ல, அப்ப தெரியும். புலி இதுக்கு எதுக்கு அழுகுறான்? சென்டிமெண்டாவா இருக்கு. டே பாய்ஸ், என்னடா கூத்து இது? என்னப்பா இது? நம்ம வச்சிருக்க ஸ்கிரிப்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. கோவத்தை மௌனமா காட்டுற நேரமா இது? ஏதாவது சொல்லி தொலைப்பா. டேய், அதான்டா எனக்கும் புரியல. சரியா போச்சு, உனக்கு புரியலையா? ஓ, நான் படத்தை நான் பாக்குறேன். என்ன ஒரு கிளைமாக்ஸ்! கணேஷ் பின்னிட்டான்டா. அவன் ஏடியா வரியா வரியான்னு கேட்டானு, பெரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டானு. சே, எல்லாம் இவன் நம்பிதான். பாக்குறான் பாரு வாயை பொழந்துட்டு. படம் செமையா இருந்ததுல மச்சான். ஆமா மச்சான், இது அவதாரியே பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லையே, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை.
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லையே நடந்ததையே நினைத்திருந்தால். Breaking news in CBC. The movie U has made more than 50 crores of collection in a single day. Director Ganesh topped the chart in the recent Tamil film industry by the movie U. Hollywood calling Ladyboy Singharajam Kam Kam Kam. Nandri Vanakkam. படம் ஜெயிச்சிருச்சு ஓகே. இப்போ கணேஷ் என்ன பண்றாரு? அந்த கூத்த ஏன்பா கேக்குற? நீயே பாரு. நீயா? எங்க வந்தான்? சார் இருக்காரா? ஆக்சுவலா இப்ப ராகலாம். வெயிட் பண்ணுங்க. டைரக்டர் கணேஷ் குமார். நான் நம்ப மாட்டேன். நீங்க இல்லீங்க. அவரு சொட்ட விழுந்து வேற மாதிரி இருப்பாரு. போன படம் ஏன் பேனர்ல பண்ணீங்க, ஓஹோன்னு போச்சு. அது என் உழைப்பு. பணம் என்னதுங்க? நான் தான் ப்ரொடியூசரு. அஃப்கோர்ஸ். இப்போ ஒரு நல்ல கதை வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை நான் 40-50 வச்சிருக்கேன். இந்த படமும் ஏன் பேனர்லயே பண்ணணும். நீங்க ப்ரொடியூசரா இருக்கிறீங்கன்னு பெருசா பேத்திக்க வேண்டாம். பிகாஸ் நீங்க ஒரு டைரக்டர் உருவாக்குறீங்க. என்கிட்ட இருந்த 4 பேரை நான் டைரக்டரா உருவாக்கியிருக்கேன். எனது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத என் மேனேஜர் வீரகுமார் கொண்டு வருவாரு. நீங்க யோசிக்காம சிக்னேச்சர் போட்டு அனுப்புங்க, நாம படம் பண்ணுவோம். வீரகுமார். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அப்புறம் தம்பி படம் நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்க கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்களாமே, வாழ்த்துக்கள்ரா தம்பி. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. எல்லா புகழும் டைரக்டர்க்கே. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வில்லனா கமிட் ஆயிருக்கேன். அந்த இண்டஸ்ட்ரி வழக்க தான் போறேன். அப்படியே அந்த ஹீரோயினோட கழுத்தை கவ்வி கடிச்சு உள்ள இருந்து அந்த ரத்தத்தை ருசிச்சு பார்த்தா டேஸ்டா இருக்கும் சார். ஓபன் பண்ணா இன்னொரு அழகான கிராமம் சார். அந்த ஹீரோ பாடினாதான் அந்த கிராமமே தூங்கும் சார். அதை பார்த்து ஒரு பொண்ணு உங்களை ரமன் சொல்றது முத்தலாம் கொடுக்குறாங்க சார். அதை பார்த்து ஊர் மக்கள் இவங்க இந்த பக்கத்து எடுத்து வராங்க, அவங்க இந்த பக்கத்து எடுத்து வராங்க சார். அப்படியே ஓடிட்டே இருக்காங்க சார். இவங்க தப்பு போறாங்க, அவங்க தப்பு போறாங்க சார். கடைசியில் என்னாச்சு தெரியுமா சார்? இந்த படம் உன்னால் தான் ஜெஸ்ஸி. சான்ஸே இல்லை. யூ ஜஸ்ட் வாக்ட் அவுட் ஆஃப் மை லைஃப் ஜெஸ்ஸி. நினச்சி கூட பார்க்கல அந்த அழகான நாட்கள் வருமானு தெரியல. ஏய் கடவுளே, என்னைக்கா நீ நடுவில் நிப்ப, அன்னைக்கு நான் உனக்கு கண்டுக்காம காலர் தூக்கி விட்டு போறா இல்லைன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோ கடவுளுக்கே சபதம் விடுறான் சார். ஓகே 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 ஓகே. ஆனா பஞ்ச் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும் சார். உங்ககிட்ட நான் இவ்வளவு ஃப்ரீடம் எதிர்பார்க்கல சார். பண்ணுவோம் படம் கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க்யூ சார். உன் சட்டியை கழட்டி சாப்பிடுற கையால துவைச்சு காய போடுறோம். ஆக்ஷன். எங்கே போனாலோ மக்கள் ராஜன். ரெஃபரன்ஸா என்ன சொல்றாங்க? காரியா சீக்கிரமா காரியா அந்த பொண்ணே காரியா சீக்கிரம் போய் ஏரியா ஏறி உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அன்பஸ்லி தப்பு பண்ணு. நான் ஒரு கேவலமான ஐடியா கொடுத்துருக்கீங்க. அதனால கவர் பண்ணியாடா. ட்ரைங் அண்ட் பீசஸ்
இல்ல ஊரு கட்டிங். பஸ் பாஸ் பஸ் வச்சு என்ன காலத்துல பாஸ் பில் பொண்ணுங்க பில்லு கட்ட பஸ் பாஸ் பஸ் பாஸ் பஸ் வச்சு ஐயோ கட் கட் கட். அடியஸ் அடியஸ் ஃபிலிம் டைரக்டர் அடி எஸ் நீ என்ன பண்ணி இப்படி காமெடி அடிக்கிறேனே அந்த வாய் ஐயோ சரி ஸ்டே விட்டா சார் 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 ஹலோ பாரு காக்கா ஐயோ காமெடி அடிக்கிற பேர்ல ஓட்டே கால் இப்படி 100 பேர் ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகலம்மா இது ஆகலம்மா. அந்த மாமா அந்த அக்காவை பிடிச்சி கடிக்கிறாருன்னு ஆனா அந்த அக்கா கத்தவே மாட்டேது பாரு. தட் இஸ் கால் சிம்பிள் ஆஃப் லவ். ஓதா குளிர்துடா டேய். இந்த மைக்ல போடுங்க யாரா ஓதா. சூப்பர் சூப்பர் சூப்பர்.